என்ன நடக்குது உன் லைஃப்ல அதை சொல்லுமா? இல்லை ப்ரோ 1 வீக் தான் ஆகுது. இதுக்குள்ள எப்படி பொண்ணு கிடைக்கும்? எத்தனை பொண்ணு பார்த்துருக்க இது வரைக்கும்? அது இருக்கு ப்ரோ, ஒரு 10 12 அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. 12 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா உன்னை? ஒரு 6 பேர் நான் அந்த பேட் எபிசோடு 6 பேர் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 3 நான் விளாண்டுருப்பேன், அவ்வளோதான் ப்ரோ. 28 அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த அடுத்த புதன்கிழமை. ஆடி மாசம் வருது ப்ரோ, எப்படி ப்ரோ? இல்லை ப்ரோ, ஆடி மாதம் வந்தாலும் இன்னும் அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே, இந்த வருஷம் ஃபுல்லாகவே பண்ண மாட்டாங்க. அது எப்போ வருது ஆடி மாதம்? ஜூலை 15 சம்திங் வருது ப்ரோ, 15 மேலே நினைக்கிறேன். எனக்கு ஜூலை 10 பர்த்டே 28. ஸோ அது அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. அதனால சரி விட்றா, இவரையும் சந்தோஷமா கூட இருடா, நெக்ஸ்ட் இயர் ஜாலியா. பார்த்துக்கலாம். நான் அதான் பர்த்டேக்கு நானே ஏதாவது சரி, நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்ஜிபிடிலாம் வந்து ப்ரொமோட் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? ஒரு அந்த பக்கம்லாம் போவேன். நம்ம ஒரு அடுத்து ஃபோன் இது எல்லா பக்கம் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். அப்படி கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதெல்லாம் கிடையாது. இல்லை, எல்லா பக்கமும் ஆப்ஷன் இருக்கு. கல்யாணம் இது என்ன பண்ணிட்டு புது இருக்கலாம், ட்ராக் வருது? கல்யாணமே பண்ணாம இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரூட்டுக்கும் போகலாம். இல்லை ப்ரோ, ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. கல்யாணமே பண்ணாமல் இருந்துடலாம் ப்ரோ. அதான் ஃபோன் வாங்கலான்ட்டு இருக்கேன் ப்ரோ. அதான் எப்படியும் 1 வருஷம் கல்யாணம் ஆகும், அதனால நம்ம காஸ்ட்லி ஏதாவது ஃபோன் வாங்கிக்கலான்ட்டு ஃபோன் வாங்க போகிறோம் ப்ரோ பர்த்டேக்கு. அதான் இப்போதைக்கு அடுத்து லைஃப் அப்படி. நீங்க எப்ப கார்த்திக் ப்ரோ மேரேஜ் பிளானு? படம் பத்தி எல்லாம் அப்டேட் போட்டுறீங்க, உங்க இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் பிளானே கார்த்திக் கிடையாது. அப்டேட் கொடுங்க. பிளான்லாம் கிடையாது, பிளானே கிடையாது. உண்மையே சொல்லணும்னா எனக்கு பேச்சுலர் லைஃப் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, அப்படியே இருக்கு. ப்ரோ நீங்க என்ன செலிபிரிட்டி சினிமால மாதிரி செட்டில் ஆயிட்டீங்களே இப்போ ப்ரோ, இப்ப பார்க்கலாம்ல, இல்ல வேற எதுக்காச்சும் வெயிட் பண்றீங்களா? இதுக்காக வீட்டில் இல்லைங்க. இவன் சொன்னான்ல பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேன், நான் எந்த பொண்ணையும் பார்த்தது இல்லை, பேசினது இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன், இந்த பேச்சுலர் லைஃபே ரொம்ப பிடிச்சி போச்சு, அப்படி ஜாலியா. ஆமாம் ப்ரோ, இதுதான் நல்லா தான் இருக்கு. அவங்க பார்க்குறாங்க, நம்ம எதுவும் பார்க்க தோண மாட்டேங்குது. பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. கல்யாணம் பண்ணிட்டா ஒரே ஒரு காரணம், எங்கள் அம்மாக்காக பண்ணிக்கணும், அவ்வளோதான். அவங்களோட ஆசை, அதுக்காக பண்ணணும், அதுதான். மற்றபடி நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ப்ரோ கல்கி இந்த வாரம் 1000 போயிருமா ப்ரோ கலெக்ஷனு? படம் சூப்பரா இருக்கு, நேற்று தான் படம், ரொம்ப நல்லா இருக்கு படம். வந்துடும், ஓவரால் 1000 தாண்டிடும். பட் பெருசா ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏன் ப்ரோ, இல்ல உங்க ஒப்பீனியன் டிஃபரெண்டா இருக்கா? நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி அது தான் இங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான், மற்ற இடத்துலலாம் வந்து நல்ல ஹைப் இருக்குது. யூஎஸ்லாம் வந்து புக்கிங்கே வந்து சூப்பராக போயிருக்கேன். யூஎஸ்ல போயிருக்கு, அங்க நிறைய ஆந்திரால சொல்லவே தேவையில்லை ஆந்திரால. தமிழ்நாட்டிலையுமே பெட்டர் கலெக்ஷன் தாங்க, ரொம்ப அது எதிர்பார்த்ததோட நல்ல கலெக்ஷன் தான். 4 நாளைக்கு 20 கோடி ஆயிருக்கு, நல்ல கலெக்ஷன் தான். என்னைக்கு ப்ரோ பார்ட் 2 ரிலீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? செகண்ட் பார்ட் கல்கி இப்படி 1 வருஷம் ஆயிடுங்க, 1 வருஷம் ஆயிடும். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இந்தியன் 2 பஸ் இன்னும் ஆரம்பிக்கல, எப்படி? அதெல்லாம் ஆரம்பிச்சிடும், படம் க்ளோஸ் டு ரிலீஸ்க்கு வந்துருங்க. அது என்ன மாதிரி பஸ் எதிர்பார்க்குறீங்க நீங்க? இல்லை ப்ரோ, இன்னும் இந்த ஆடி லான்ச் இன்னும் போடலை. அப்புறம் இந்த விக்ரம் ரிலேட்டட் ஒரு இந்தியன் 2 இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்தியன் 2 வந்து யார் படம் வந்தாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கும், சரியா? நானும் சரி, நீங்களும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆடியோ லான்ச் வந்தாலும் சரி, வரனாலும் சரி, ஆடியோ லான்ச்லாம் பார்க்க போகிறதே இல்லை. ஆனால் படம் வந்தால் பார்ப்போமா இல்லையா, அவ்வளோதான். அதுக்கான பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் பெரிய ஓப்பனிங் இருக்கும், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. படம் எப்படி இருக்குன்றதை தாண்டி 2வது நாள் 3வது நாள் எப்படி போகுதுன்றது தான் கேள்விங்க. ஆனால் முதல் நாள் கண்டிப்பான பெரிய ஓப்பனிங் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. எனக்கு ஒரே பயம், கோப்ரா மாதிரி இருக்கக்கூடாது, அது ஒண்ணுதான். அந்த மாதிரி சங்கர் எடுக்க மாட்டாருங்க கண்டிப்பா. ப்ரோ அஜய் நானுமுத்தும் அப்படிதான் ப்ரோ, ரொம்ப நம்பிக்கை வச்சேன். அவர் எடுத்த 3 படம் எடுத்து. அஜய் நானுமுத்து சங்கருக்கு வித்தியாசம் இல்லையா? அது ஓகே, பட் என்ன சொல்றது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எப்பவுமே ஒன்று வைக்கும் போது அதோட கம்மியா இருக்கும்ல. பட் இந்தியன் 2 மேல ரொம்ப வைக்கல. இந்தியனை பொறுத்த வரைக்கும் பெருசா வைக்காதீங்க, அதுதான் நல்லது. அதுதான் நல்ல பஸ் பெருசா இல்லை, பஸ் இல்லாம போனா பார்க்கலாம் தோணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
ஓகே ஓகே, அது நல்ல விஷயம் தான். அப்படி பாருங்க அப்போ. அப்புறம் ப்ரோ இன்னைக்கு கமல் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் இந்தியன் 2 இந்தியன் 3ல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரு பொத்தும் பொதுவா ஒன்று சொல்லிட்டு போனாரு. அது பாத்தீங்களா? அது பார்த்தேன் ப்ரோ. அது மேடையில இப்படிதான் பேசுவாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்ன தோணுச்சா, ஒரு மேபேல அவர் வந்து இந்தியன் 2ல பெருசா அந்த எப்படி விக்ரம்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வரல. இந்தியன் 3 வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னாலே இந்தியன் 2 கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஆர்வமா பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன வருமோ, அது வருமோ, இப்படி வருமோன்னு. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். கரெக்டாக தான் பேசியிருக்காரு, ஒன்றும் தப்பு இல்லை. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட யோசிப்பீங்களா, இந்தியன் 3 பத்தி ஏதாவது வருமா இந்த படத்துல அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இந்தியன் 2 சுமாரா இருந்தா கூட கமல் தான் முன்னாடி சொன்னார்ல இந்தியன் 3 சூப்பரா இருக்கும்னு, அப்படி போயிருவீங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. கார்த்திக் ப்ரோ, நீங்க விஜயை மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. கமலை மீட் பண்ணிருக்கீங்களா? அவர் மீட் அதான் போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கவர் பிக்சர் எல்லாம் வச்சிருந்தேன். ஓ, பிரசாந்த் வருவாரா ப்ரோ? வருவார். இங்க ஒரு டெய்லி வந்து பேச ஆரம்பிச்சிட்டார்ல, வருவார். அவருக்கு யாராவது லிங்க் அனுப்பிச்சுடுங்க, யாராவது கூப்பிட்டு விடுங்க, வந்துடுவாரு. உங்க சிங்கிங் செஷன்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் ப்ரோ. ஒரு டைம்ல ஒரு 2 பேரும் மாத்தி மாத்தி பாடுவீங்க. சரி வரட்டும், வந்தாங்க ஏதோ ஒரு பாட்டு பாடிடும் அவர் இருந்தா. வேற இருக்கீங்க இப்போ ஸ்பீக்கர்ல? லக்ஷ்மி கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. இல்லை உன் ஸ்பீக்கர் ஆன்ல இருந்துச்சு, ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? பிரசாந்த் ப்ரோ விடுங்க, கார்த்தி கூப்பிடுங்க, பேசலாம். ப்ரோ கால் பண்ணுங்க ப்ரோ. அவருக்கு வருவாருங்க. நானுமே அதுதான் வெயிட்டிங். நல்லா தூக்கம் வருதுங்க அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். நினைச்சேன் அதான் சொல்ல சொன்னல முடியல. கார்த்தி. இப்போ நீங்க எதாவது கேட்டு நான் பேசுறது வந்து நான் அதை வந்து நீங்க என்ன கேட்குறீங்கன்னு இப்போ யோசிக்கணும். அந்த அவர் பேசிட்டு இருக்கும் போது கேட்டே இருக்கலாம் ஜாலியா, அந்த ரேடியோ கேட்டு தூங்குற மாதிரியே அப்படி ஜாலியாக கேட்டுட்டே இருக்கலாம். அப்படி தூக்கம் வந்துடுது, நல்லா இருக்கு. ஏன் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு, அண்ணா ஆன்லைன்ல தான் இருக்காரு, அண்ணா எனக்கு கை பிடிச்சி எடுத்துருவாங்க. இது ஸ்பீக்கர் வந்து வெளியே தூக்கி போட்டுருக்கு ப்ரோ. என்ன ஏதோ பக்கு கொடுத்தா வெளியே தூக்கி போட்டுருது யார் புதுசா வந்தாலும். உனக்கு அதே பிரச்சனையா? ஆமா. எல்லாருக்கும் அதே பிரச்சனையா?
நாளைக்கு புது ஃபோன் வாங்கிட்டு வரேன். ஐயப்பனுக்கு மட்டும் தான் அந்த புது பிரச்சனை ஃபோன் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஃபோன் வாங்க போற? S23 Ultra ப்ரோ, சாம்சங். எவ்வளவு? அது 70K சேர்த்து வச்சு எப்படியும் அடுத்த வருஷம் தான் கல்யாணம். அதுக்கு நான் அதனால இப்போ வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் ப்ரோ. நீ எல்லாம் வரதட்சணையே வந்து எப்படி ஒரு 20-30 லட்சம் வாங்குவேன். அவங்க தான் நடிக்காதடா. அவங்க தான் ப்ரோ கேட்பாங்க. ஏன் சும்மா 70,000க்கு போன் வாங்குறது ஒரு மேட்டரா பேசிட்டு இருக்க? ஒரு 70,000 ப்ரோ எப்படி வந்துட்டாரு ப்ரோ. உங்க ஊர் சைட்லாம் தலைவர் வாங்கினீங்களா வந்துட்டாரு. வரதட்சணை? தலைவர் வந்துட்டாரு ப்ரோ. உங்க ஊர் சைட்ல ஏங்க அண்ணன் வரா வெளிப்படு. அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கணும் வந்துங்க. இவங்க ஊர் சைட்லலாம் வந்து வரதட்சணையே 50 பவுன் 100 பவுன் வாங்குவானுங்க. இவனுங்க 70,000 போனை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. என்னவா தலைவர் Politics. ப்ரோ ராயன் பத்தி இந்த லட்சுமி என்ன சொல்றானா? சொல்லுவாங்க bro. லட்சுமி 70,000 இல்லங்க, லட்சுமி பொண்ணு பார்த்தானா இது செட் ஆகலையா? அடுத்த வருஷம் தான் கல்யாணம், அதனால அடுத்த வருஷம் தான் கல்யாணம் ஆக போகுது. இந்த வருஷம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போன் வாங்க போறேன் அப்படின்னா. என்னடா போன் வாங்குற அப்படின்னா, 70,000க்கு ஒரு போன் வாங்க போறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த 70,000 காசு வச்சு தான் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போறான் அவன். யாரு அப்படி இல்ல இவங்கெல்லாம் வந்து 50 பவுன் 100 செம்ம பவுன் content வரதட்சணை வாங்கி பேசுங்க. கோயிலுக்கு போய் அவனுக்கு 20 லட்சம் 30 லட்சம் வரதட்சணை வாங்குவானு உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் ஒடுமைப்பட்ட தானே. எங்கடா நீங்க இந்த ஜப்பான் மாதிரி அவனுங்களே தாலி கட்டிக்குவானுங்களா? அப்படித்தான் பண்ணணும். 70,000 ரூபாய்க்கு இல்லைங்க, இவனுங்கெல்லாம் ஏங்க உங்க சைடுங்க கொங்கு பெல்ட்டுங்க இவனுங்க. 30 லட்சம் ரூபாய் இல்லாம கல்யாணங்கிறது ஒண்ணு கனவுலதான் காணணும். ப்ரோ ராயன் பத்தி நான் மொட்டத்தனமா செலவு பண்ணுங்க. ஆ? மொட்டத்தனமா பொண்ணுங்க வீட்டுல ராயன் செலவு பத்தி தான் பண்ணுங்க. பேசணும் ப்ரோ. ராயனை விடுங்க. ப்ரோ அதை பத்தி தான் பேசணும் ப்ரோ, அதுதான் ப்ரோ வந்தேன். சரி புரியுது. அதை விடுங்கய்யா, தனியா பேசிக்கலையா. இல்லைங்க, இவனுங்க எப்படி வந்து கொங்கு பெல்ட்ல கல்யாணம் பண்றதே வந்து 30 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா இவன் வந்து இது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கான் பாருங்களேன் இந்த லட்சுமி. லட்சுமி இப்ப என்ன மக்கள் வரதட்சணை வரும்ல அப்புறம் என்ன? ப்ரோ என்ன ஒரு பொண்ணே வரல வரதட்சணை அதாங்க நான் bro சொல்றேன். இதுல. ப்ரோ என்னைய லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ஸ்டார் மாதிரி இருக்கிற உனக்கு என்னையா அதெல்லாம் வந்து அதான் கேம் மெசேஜ் தான் நாலு வருது ப்ரோ. ஒண்ணு வரல. எனக்கு கூட முந்தா நேரத்து ஒருத்தர் கிஸ் கொடுத்துருந்தான். ஆமா அதே கிஸ் கொடுத்த ஸ்மைல் போட்டு நீ கியூட்டா இருக்கீங்கன்னு அனுப்புறானுங்க ப்ரோ. உங்களுக்கு அங்க ஆமா ஆமா முந்தா நேரத்தை ஒருத்தர் கொடுத்துருந்தான். என்னன்னு தெரியல. எங்க இப்படி யாரார்த்தே பயப்படுறது நான் கேக்குறேன் ப்ரோ. ஜெனரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கிள் தான் பிரசாந்த் ப்ரோ. ஆமா ஆமா இல்ல அதுதான் சிங்கிள் தான். அதுக்குன்னு வந்து கன்னி பையன் ஏதோ கை வச்சிருவானுங்களோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. லட்சுமி இதுல என்ன இருக்கு? எல்ஜிபிடி தான் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல தமிழ்நாட்டுல. இப்ப 2 பசங்க ஒன்னா பேச போல வானவில் நண்பர்கள்ங்கிறாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் அப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணாதீங்க. சரி லட்சுமி, ஏன் உனக்கு ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதை சொல்லியா? அன்னைக்குதான் ஒரு அரை மணி நேரம் அழுது முடிச்சேன் ப்ரோ. அந்த ரோபோ கேக்குறேன், உனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, காசு இல்லையா, என்னதான் இல்லையா? இல்ல ப்ரோ, பொண்ணு பஞ்சம் ப்ரோ. இங்க ரொம்ப என்ன சொல்றது, எந்த ஏரியால? உடுமலைப்பேட்டை தான். பட் எல்லாம் சுத்தி எல்லாம் உடுமலைப்பேட்டையில பூரா எனக்கு இளவன முடியல. நல்ல நல்ல பொண்ணுங்களா இருக்குது உடுமலையில. எங்க ஆபீஸ்ல அந்த பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு தான் ரொம்ப கேரக்டர் ரொம்ப பேடா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேணான்றக்குள்ள நம்ம வேணான்னாச்சு. அந்த டூட் கேர்ல பொண்ணுக்கு வந்து கேரக்டர் பேடா இருக்கா? ஆமா ப்ரோ. அது ஒரு இல்லைங்க, அது கிடையாது. வந்து முடிச்சா இல்லைங்க, முடிச்சா சொல்றா. முடிச்சா சொல்றா. இவங்க வீட்டுல இல்லைங்க, இவங்க வீட்டுல ஒரு பொண்ணு பாத்துருக்காங்க சரியா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா அது வந்து கோயின்சிடன்ஸ் தான், இவனோட ஆபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை பார்த்து இவன்ட்ட சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டோம் அப்படின்னு. ஆமா, அந்த பொண்ணு ஆல்ரெடி இவன் ஆபீஸ்ல 3 பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. 4வதா ஒரு முஸ்லீம் பையன் லவ் பண்ணி இப்ப வந்து மதம் மாதிரி அவனை வந்து கல்யாணம் பண்ண. அதையும் பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ரைட் ஓகே கொஞ்சம் இதாதான் இருக்கு அப்படின்னா. ஆனா அந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணி. இல்ல நான் தான் பண்ணிட்டேன். அவங்க பண்றதுக்கு நானே நம்ம பண்ணதான் சரித்திரத்துல இருக்குன்னு நானே பண்ணேன். இது என்ன இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்னையா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம எந்த பொண்ணு இருக்கு? அது ரிலேஷன்ஷிப்போடயே தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது அவ்வளவுதான். 2-3 இருக்குது. என்ன இருக்கு? புருஷா நீ சமைச்சு நான் வெளியே போயிட்டு வரேன் பாய் பெஸ்டியோட அப்படின்னு நான் என்ன பண்றேன்.
அது அந்த பொண்ணு நைட் நல்லா தண்ணி அடிக்குமா. தண்ணி அடிச்சு அந்த பிஜில இருந்து வார்டன் கூட சண்டை போட்டு பிஜில இருந்தே வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு நீ அப்போ ஒண்ணு பண்ணு லட்சுமி, இது இருந்தா கார்த்திக் ரவி வர்மையோட ஜோடி, நீ எதுக்கு அது பாரு அது சொல்லு. நம்ம பையன் ஒருத்தன் இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லு. செட் ஆகாது. அப்படிலாம் இல்ல. சரி இல்ல, நீ அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதை வச்சுக்கிட்டுலாம் மயக்க முடியாது. இங்க அப்படிலாம் வந்து நம்ம அதை அது தெரில. அது அந்த டைப்ல செட் ஆகிற ஒரு ஆள் வந்து தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், வாழலாம். நீ போய் கல்யாணம் பண்ணினா கள்ள தூக்கி தலையில் போட்டுரு. அதுதான் பிரச்சனை. இன்னொருத்தவங்க அப்புறம் அந்த பக்கமே ஃபுல் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குதுல்ல, ஃபோன் கால் போயிட்டு இருக்கும், நீ கம்முன்னு இருக்க மாட்டேன். யார் கூட பேசுறேன்னு கேட்டால் அப்போதைக்கு யாரும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு தூங்குறப்ப கள்ள தூக்கி போட்டுரும். அதான் நம்ம நல்லா இருமா தங்கச்சி அப்படின்னு அவ்வளோதான். வீட்லயே இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. கோலம்லாம் இப்ப யாரும் பண்றது இல்லைங்க, அதெல்லாம் ஓல்டு. யோ அடையாயா நீ வேற நிறைய நடக்குது பாய்சன் வச்சனாலுங்க. இல்ல அதெல்லாம் நியூஸ் வந்துருது, அதுக்கப்புறம் மாட்டிக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பீஸ் பீஸா வெட்டி கவர்ல போட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி பாய் பெஸ்டோட சேர்ந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நிறைய கேஸ் ஆயிருது இல்ல அந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் ஓகே ரைட் மந்தர் வந்து வேலைக்கு ஆகாது. ஆமா வேலைக்கு ஆகாது, அவனை செருப்பு அடிச்சு தொடச்சுக்குவோம் அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கம் நிறைய. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரோ, இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு இப்பதான் ப்ரோ தெரிஞ்சது. என்னன்னா ஃபர்ஸ்ட் மதமா, அதுல ஜாதியா, அது கீழே வந்து குளமா, அதுல வந்து சப் கேட்டகரி ஏதோ இருக்கான். இந்த குளத்துக்கும் இந்த குளத்துக்கும் ஆகதான். அதான் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, ஒரே கூட்டமா இருந்தா அண்ணன் தங்கச்சி. அதேதான், அதுதான் சொல்ல வரேன். எங்க அப்பா ஒரு பொண்ணு பார்த்து எல்லாம் ஓகே, ஜாதகம் எல்லாம் கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. திடீர்னு எங்க அப்பா வந்து கால் பண்ணி, டேய் எல்லாமே கரெக்டா இருக்கு, பொண்ணு சூப்பரா இருக்கு, ஆனா அந்த பொண்ணு வந்து உங்க அம்மாவோட குளம்டா, உனக்கு தங்கச்சி மாதிரி ஆகுது அப்படின்ட்டாங்க. ஏன்ப்பா இதெல்லாம் ஏன்ப்பா சொல்லி புண்படுத்துறீங்க? தகப்பா என்னடா இன்செஸ்ட் பத்தி எல்லாம் பேச அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே வந்து நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படுற கார்த்திக்லாம் எவ்வளவு தெம்பா இருக்கிறது இல்ல எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. அவங்க ஏன் எப்ப பார்த்தா அவரு ஜாலியா தான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ அதை பத்தி ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்றான். நான் ஏன் ஃபீல் பண்ண அதை பத்தி? இல்ல நீ அவருக்கு பழகிடுச்சு போல. நான் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையில. அப்படிதான் பூனை கண்ணு மூடிச்சுன்னா அப்படிதான் நினைச்சுக்கும். அட மூடிட்டு தான் இருக்குல்லடா, சும்மா வந்து நான் பூனையாவே இருந்துட்டு போறேன், என்ன இருக்கு, நான் பூனையாவே கூட இருந்துட்டு போறேன் கண்ணு மூடிட்டு. இன்ட்ரெஸ்டிங்கா லட்சுமி ஏதாவது கேள்வி கேட்கலான்னா வந்து அதான் ப்ரோ எங்க அப்பா சொல்லிட்டாரு எங்களால. அது இன்ட்ரெஸ்டிங்கா யாரும் கேட்கலங்க. ராபின்சன் நம்ம ராபின்சனுங்க, ராபின்சன் தானே. அவன் என்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டு இருக்கான். இல்ல ராபின்சனுக்கு பொண்டாட்டி ஊருக்கு போயிடுது, ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுது. இவனே பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கான் ஃப்ரீடம். அதான் இவனுங்களே கட்டி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல. ஏதோ 20 நாள் போனாயே போய் ஏதாவது அவுத்துட்ட கழுது மாதிரி ஆடிட்டு வாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச சம்சாரம் வீட்டுக்காரம்மா வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் எங்க போறான், எங்க வர்றான், என்னென்னதான் பண்றான் அப்படின்ட்டு ஆள் வச்சு ஸ்பை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரிப்போர்ட் போயிடும். எப்படி இருந்தாலும் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு இருக்குது, எதுக்கால வீட்டு ஆண்டிக்கு இருக்குது. இப்போ எங்க எதுக்கால வீட்டுல ஒரு ஆண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூல் அளவுக்கு தான் இருக்கு ஆளு. அது கம்ப்ளீட்டா தெரியும், நான் எப்போ சாப்பிட்றேன், எப்போ எந்திரிக்கிறேன். எங்க அம்மா வந்து எல்லாமே சொல்லிடும் கம்ப்ளீட்டா. அந்த ஆண்டி உங்களை நோட் பண்றாங்க. அது ரொம்ப கேளவியா. ஐயோ நீ அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காத. ஒரு பாசம் பிரசாந்த் ப்ரோ மேல பாசம் உனக்கு என்ன? நீ இப்ப ஆமாமா பெரிய பாசம். அவங்க பொருளை கல்யாணம் பண்ணி தர போறாங்க. லட்சுமி இருக்காங்க, இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டா போதும், இது வரைக்கும் பண்ணதே போதும். பக்கத்து ஃபிளாட்டா, ஆப்போசிட் ஃபிளாட்டா? ஆமா, நான் பெரிய அவங்க என்ன வாடகைங்க, ஓன் ஃபிளாட்டாங்க? அவங்க வாடகை என்னோடது ஓன். நான் விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு, அது த்ரிஷா மொட்டை மாடியில போய் சேலையோட வந்து நிக்க மன்னிப்பாயான்னு கேட்ட புடிச்சு ஆடிட்டு இருக்கிறேன் நானு. ஆனா கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இல்ல நீங்க பாருங்க, அப்படி நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படிதான் நடக்கும் மிராக்கிளா லைஃப்ல. அதுக்காக சொல்ல, அந்த மிராக்கிள் எனக்கு நடக்கவே வேண்டாங்கிறேன் நான். அந்த மிராக்கிள் எனக்கு என்ன, கடைசியில நான் அந்த பிளாட்ல நம்ம ஸ்டுடியோ பிரசாந்த் ப்ரோ ஸ்டுடியோ, அவங்க அம்மாலே ஒரு கண்ணி வீடி மாதிரி, நடமாடு கண்ணி வீடி மாதிரி தான் இருக்குது. பொண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம். நான் சிவனேன்னு டிவி வாட்டு வாழ்க்கையில் நிம்மதியா ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இந்த கருவுமே வேண்டாம், என்னை ஆள விடுங்க அப்பா. அதனால வந்து லட்சுமி நான் என்ன சொல்றேன், இது பொண்ணு அப்படின்னா நினைக்காதீங்க. எதிரி வீட்லயே பொண்ணு கிடையாதுலாம் வந்து யாருக்குமே அமையாத. எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, எப்படி வந்து ஒரு பொண்ணை அப்ரோச் பண்றது அந்த மாதிரி.
ஏன்னா இங்க ரொம்ப இல்லையா தட்டுப்பாடா அப்ரோச் இருக்குல்ல. ஆமா இல்ல என்னைய ஐடியா ஆமா இவர்கிட்ட ப்ரோ, ஐடியா நீங்க கேட்டு டெய்லியுமே நானு வந்து இவரு இந்த இவரு எங்களுக்கு இவரு அப்படியே பிசினஸே பேசுறீங்கல்ல, மன்மதன் இவரு இப்படி பேசி கொடுங்க எங்களுக்கு. இவர் எப்ப 17 பேர்ட்ட பார்த்தா கரெக்ட் வந்து பண்ணி இல்லையா யோ எப்படி 18வது ட்ரை என் ரேஞ்சுக்கு எனக்கு இவர்கிட்ட ஓரளவுக்கு ஐடியா ஐடியா வேற நீ கேட்டு எனக்கு தெரியலனாலும் ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏங்க உங்ககிட்ட ஐடியா கேட்டு அவன் வாழ்க்கை அது எப்படிங்க அவன் உண்மைதான் சத்தியமா. ஆனாலும் நம்ம சொல்லும் முடிச்சு விடுங்க, ஏதோ ஒண்ணு முடிச்சு விடுங்க. இல்ல வீட்லயே வந்து அவங்களே நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல கூட்டிட்டு வா, அவங்க அப்பா ம், ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல நான் பேசுறேன் எங்க அப்பா சொன்னாரு. ம். அவங்க அப்பா ஒத்துக்கலனா எப்பெல்லாம் பரவாயில்ல. அதாவது அப்படி இல்லை லட்சுமி, ஒரு காலத்துல உண்மையாலுமே லவ் வந்திருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தகப்பா ஆடி இருப்பான், லவ் கிவ் பண்ணிட்ட அவங்க குடும்பமா சூசைட் பண்ணிருப்பான்னு ஆடி இருப்பானுங்க. ஆமா அப்புறம் ப்ரோ, பார்த்தீங்கன்னா மார்க் நான் ஆமா தெலுங்கு அப்புறம் தெலுங்கு மார்க் படம் பார்த்துட்டு இருப்பேன். என்னடா ஏதாவது தெலுங்கு பொண்ணு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு தொலைச்சு கட்டிடுறேன் அப்படின்னு. இப்ப என்னடா மார்க் வயசாயிடுச்சு நீயே பொண்ணு கூட்டிட்டு வா, எந்த பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல. மார்க் அதாவது ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணி பூரா சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போன பழைய தக்காளி ஆனதுக்கப்புறம் கண்ணு நீ யாரை வேணா கூட்டிட்டு வா கண்ணு, நாங்கள் வந்து முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படி. டேய் வயசு 35 ஆச்சுடா, நீ என்னத்தடா யாரடா கூட்டிட்டு வர்றது, நமக்கே முட்டி வலி வருதுடா, வீட்டில் உட்காந்து எண்ணெய் கிண்ணெய் போட்டு தூங்கலான்னு தான் தோணுமே தவிர வெளியில போய் எந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுது. அவங்க லட்சுமி அப்பா ஒத்துக்கலனா பரவாயில்ல கூட்டு வா அப்படின்னாரு. அப்பா ஒத்துக்கலனா பரவாயில்ல லட்சுமி நெருங்கிட்டாங்க, அந்த பார்டர் என்ன நெருங்கிட்டான். லட்சுமி அவங்க ஹீரோ அப்பா மாதிரி இல்ல இருக்கு, இல்ல அவங்க உனக்கு அப்பா ஒத்துக்கலனா 29 ஆயிடுச்சான். கவலைப்படாது. லட்சுமி என்னடா டேட் ஆஃப் பர்த் என்னடா, டேட் ஆஃப் பர்த் என்னடா, என்ன இயர்? 1996 ப்ரோ. யோ 96க்கு பொண்ணு 96 கிடைக்கலையா? வந்துட்டாங்க. 96க்கு பொண்ணு கிடைக்கல ப்ரோ. நானெல்லாம் கூட பரவாயில்லையாடு, எனக்கு இந்த இப்போ ஆண்டிகளும் நிறைய இருக்குது நமக்குலாம். மேட்ரிமோனி போனா உங்க ஜாதியில பொண்ணே இல்ல, பொண்ணு கண்டுபிடிச்சா அவங்க கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்கிக்கிறேன் போங்க கால் பண்றேன் அப்படிங்கிறாங்க bro. அந்த மாதிரி அது நீ போட்டு கேஸ்ட் அப்படி என்னடா வினோதம்? நம்ம கிட்ட காசு வாங்கி தான் அந்த அந்த ஃப்ரேம் ஒர்க்கே டெவலப் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த யோ அப்ளிகேஷன். லட்சுமி எங்க மேட்டர் மட்டும் கேளு. என்னன்னா ரொம்ப சிம்பிள். உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லா சோஷியல் கேதரிங்க்கும் போ, அது ஃபர்ஸ்ட் பண்ணு. அது பண்ணினாலே இது கல்யாணம் காது குத்தெல்லாம் இருக்குல்ல, சத்தியமா அவனுக்கு காட்டி போகாத. அந்த நாய் உனக்கு பிடிக்காது, இந்த நாய் கல்யாணத்துக்கு நாம் எதுக்கு போகிறோங்கிறதா மனசாட்சியில் இருக்கும். அது அது ஓகே, அது அது நம்ம எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். என்ன இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு எதுக்கு போவோம்னா அப்போல்லாம் சரக்கு அடிக்கிற காசு வாங்குறதுக்கு போவோம். என்ன இப்போ மேடையில் நின்றுருப்போம், போகிறப்பவே ஒரு பீரை போட்டு தான் போகாது. போயிட்டு ராசியார்லாம் இருந்தான், போயிட்டு ராசியார் அப்புறம் கல்யாணமெல்லாம் பண்ணுறேன்னா அவன் எனக்கு அவனுக்கு பத்திரிக்கையே வைக்கல அவன் எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் அவன் வச்சோம்னா அங்கே போய் பிரச்சனை ஒன்றுன்னு தெரியும். அவன் சும்மாவே அவனை பார்த்தாலே எனக்கு ஜாலியாக இருக்கும். அவனை போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். மேடைக்கு போனோம், ராசி பார்த்தோன்னே அப்படி நெஞ்ச பிடிச்சி நின்று இருந்தான், ஐயோ இவனா அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் போனேன், அப்புறம் ராசியார் அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்கிறோம், சரக்கு அடிக்கணும், காசு தான். சரக்கா அது கஷ்டம், ஐயோ நான் வந்து இதாக போயிட்டுருக்கேன். அப்படியே ராசியார் ஓகே. புளியம்பட்டியில் ரூம் போட்ட மேட்ரை சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் எதுவுமே சொல்லு, ரொம்ப சிம்பிளாக வரும். சரி ஜஸ்ட் காதல சொல். நீ வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் புளி சேர்ந்து போட்டிங்கன்னா ப்ரோ ரூம் எப்படி சேர்ந்து போட்டிங்கன்னா எப்படி? அவன் கூட இதுக்கே நான் ரூம் போடுறேன் லூசு மாதிரி. அவனை என்கிட்ட சொல்ல மாட்டானுயா, அது ஒரு குரூப் இருக்கியா, தனியாக போயிடுவானுங்க. என்ன அதனால சொல்லிட்டேன் சிஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. 2 minutes தான் அவங்க அக்கா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்துருச்சு. வந்தோடனே வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு கடைசி வரைக்கும் அவனை ஒரு எதிர்பார்ப்புலேயே வச்சுருந்தேன். எப்படி தான் சொல்லிடலாம் தான் நினச்சேன் நான். எனக்கு என்னென்னா அவன் கொஞ்சம் அழுகிறத பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஒரு தொலைஞ்சு போகிறான்ட்டு திருப்பி இன்னொரு பீரை போட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம். இப்போ என்னன்னா லட்சுமி பாயிண்ட் வர என்ன சொல்ல வரேன்னா, இதுல பொண்ணு பார்த்ததே வரலையே, சரக்கு அடிச்சது தானே வருது. பொண்ணு கல்யாணத்துக்கு அடிக்கலையா நீங்க பிரசாந்த்? சைட் அடிக்கலையே. பொண்ணு பத்தி ஏதாவது சொல்லுவீங்க பார்த்தா சரக்கு பொண்ணு அடிக்கிறது பத்தி ஏதாவது சொல்லுவீங்க நாங்க நினைச்சோம். அதை பத்தி நான் எப்படி சொல்றேன், நான் பார்க்கவே இல்லையா. சோஷியல் கேதரிங் நல்ல ஐடி தான் ப்ரோ. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொரோனா பேட்ச், கொரோனாலே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஒருத்தனும் கூப்பிடல, கொரோனாலே செத்து போயிட்டானுங்களா? கொரோனாலேயே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அந்த 25 பேர் வச்சு பண்ணுவாங்களா அதுல அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, எவனாவதுக்கு இந்த குழந்தை வருக்கு பர்த்டேங்குவானுங்க, எவனாவது ஒருத்தன் 3வது மாசம் கல்யாணத்தை கொண்டாடுவான், உனக்கு புரியுதா? அங்கேயே போயிட்டு காசு வாங்கி சரக்கு அடிச்சுட்டு அப்படிலாம் பண்ணாங்க. மாமனார் மாமியார் அப்படிலாம் பண்ணிருந்தாங்க, வாழ்க்கையே புரிஞ்சு போச்சு. ஒரு பாயிண்ட் சொல்ல விடுறீங்களாடா, ஒரு மனுஷன் ஒரு பையன் நல்லா இருக்கணும், ஒரு கல்யாணம் ஆயிருந்தவனுக்கு அவன் வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்கணும், ஒரு கல்யாண மாலை அந்த உட்காந்துருப்பார்ல கண்ணாடி போட்டவர், அந்த மாதிரி நான் ஒரு மூட்ல போய் ஒரு அட்வைஸ் பண்ணா
வந்து தடுத்து விடுறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? சரி உங்களுக்கு பேசுங்க. கரெக்ட் மிரட்டு அதான் இது யார் இவ்வளவு மொக்கையா ஒண்ணு சொல்றது? தர மொக்கையோ, நானே மொக்கை, என்னோட தர மொக்கைய ஒருத்தருக்கு. ஓகே, சூப்பர். எனிவே லட்சுமி, நான் என்ன சொல்றேன், மாதிரி ஏதாவது ஒரு வாண்டடா ஒரு ஃபங்க்ஷன் வரும். உங்க அம்மா சொல்லும், நான் சொந்தக்காரன் இருப்பா, வாண்டடா ஒன்று வரும். வாண்டடா போ, சும்மா போய் சாப்பிடு, அப்படியே உட்காந்துரு. ஏதாவது இல்லைங்க, எனக்கு பல நாளா தோணுங்க. அது பல கல்யாணத்துல நம்ம பண்ண பாவம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதான்னு கூட தோணும். காலைல 4 மணிக்கு கல்யாணம் சொல்லுவானுங்க. முன்னாடி நாளே உன்னுலாம் காசு வாங்கிட்டு வந்து பாட்டிலாம் வாங்கி வச்சுட்டு குடிச்சுட்டு 4 மணி வரைக்கும் குடிக்கிறது. காலைல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் குடிச்சிட்டு அப்புறம் மட்டையாயிருது. அப்புறம் மதியான சாப்பாட்டுக்கு போறது. அது மத்தியான சாப்பாடு தீரும் போது போனா வெறும் பந்தியில வந்து ரசமும் சாப்பாடு மட்டும் தான் இருக்கும். அதை போய் சாப்பிட்டு வர்றது. இப்படிதாங்க. ஏங்க என் ஃப்ரெண்டுங்க கல்யாணம்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கல்யாணத்துக்கும் இப்படித்தான். அப்படின்னா எப்படியும் கல்யாணத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. கல்யாணத்துல பொண்ணுங்க போனாதான் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் ப்ரோ. மாப்பிள்ளைக்கு போனாலும் பொண்ணு எல்லாம் கிடைக்காது ப்ரோ. ஓஹோ, இது யாரு சொல்றது? இவர் யாரு? இவரு அதுவும் காலையில போனா அப்படியே ரெட்டா, கண்ணெல்லாம் ரெட்டா, முஞ்செல்லாம் வீங்கி போய் அப்படியே 6 போதிலேயே போய் எப்பறம் உனக்கு பொண்ணு கிடைக்கும்? மாப்பிள்ளை குடிப்பழக்கமே இல்லாதவர் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். என்ன கிடைக்குமோ இல்லையோ, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா மாப்பிள்ளைக்கு டைவர்ஸ் வேணா கிடைக்கும். என்னடே இவனுங்கெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடாட்டு. அதுல போயிட்டு இந்த ப்ரெசன்ட் எடுத்துட்டு போறேன்னு இந்த புளுத்திங்க, இந்த காண்டம் எடுத்துட்டு போறது, பழைய சட்டி எடுத்துட்டு போறது, ஜட்டி எடுத்துட்டு போறது, அங்க பாவம் அந்த மாப்பிள்ளை அப்போ அவனை டார்ச்சர் பண்ணி ஆட சொல்றது, அப்புறம் பொண்ணை ஒதுக்கி விடுறது. இந்த ரீல்ஸ்காண்டி அந்த பொண்ணை ஒதுக்கி விட்டு இவனுங்கெல்லாம் சேர்ந்துருக்கானுங்களாமா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச பிச்சை எடுக்கிற அளவுக்கு வெளியில சண்டை போட்டிருப்பானுங்க. அங்க பொண்ணை தள்ளி விட்டு இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கானுங்களாமா. அப்புறம் அன்னைக்கு அந்த லேட்டஸ்டா ஏதாவது படம் வந்ததுன்னா அந்த ட்ரெண்டுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஆஹான்ட்டு அப்படி இழிச்சுக்கிட்டு படம் எடுக்கிறது. அது மெயின் இந்த சரக்கு கொண்டு போறோம், இந்த காண்டம்லாம் கொண்டு போற செருப்பாலே அடிக்கணும் அவனுங்களை. அது எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும். ஒரு 1000 1500 பேர் முன்னாடி அது பொண்ணு அது என்ன நினைக்கும் பாவம். அதுக்கு பெரிய கவர் வேற, 10 கவர். அது மாப்பிள்ளை இழிச்சவாயா அதை 10 கவரையும் பிரிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நல்ல அது கூட தெரியாதா, இத்தனையும் டப்பா உள்ள இருக்குது, அது என்னன்னு கூட தெரியாதா? வேணா எடுத்து பின்னாடி தூக்கி வீச வேண்டியதானே. அது காது மேலே 2 வச்சு போடாத பக்கம் அதை சொல்லி விடணும். இந்த டார்ச்சர். அதனால லட்சுமி, நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் போய் சோசியல் இன்ட்ராக்ஷன்யா பேசிய. ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து உன் மீட்டர்ல இருப்பாங்க, அவங்களா வில்லிங்கா பேசுவாங்க. நாம நல்லா தெரிஞ்சு, நீ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பேசுற எந்த பொண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீ ஒரு வார்த்தை பேசினா அங்கிருந்து 2 வார்த்தை வரணும். அப்படி ஒரு பொண்ணு வரும், கண்டிப்பா வரும். சரின்னா உன்னோட வைப்ரேஷன்ல ஒரு பொண்ணு வரும், வந்து பேசிப்பாரு. ப்ரோ எப்படி இப்ப பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா எப்படி ப்ரோ பேசுறது சொல்லு. அப்புறம் எப்படித்தான் லவ் மேரேஜ் பண்ணுவானுங்க எல்லாருமே? இந்த தலையை எப்படித்தான் லவ் மேரேஜ் பண்ணானுங்க எல்லாருமே? எதுவுமே பண்ணாம எப்படியா லவ் மேரேஜ் பண்றது? ஏதாவது போய் பேசினா தானே ஏதாவது நடக்கும். ஒரு ஒரு தெரியலன்னு உங்ககிட்ட கேக்குறோம். லவ் குருவா உங்ககிட்ட வந்து கேள்வி கேக்குறோம்ல, எப்படி அப்ரோச் பண்றது? அப்ரோச் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றதுன்னா எடுத்துன்னே வந்து போயிட்டு நான் நிச்சயார்த்தம் பண்ணிக்கலாங்களாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னா காது மாதிரி விடும். நார்மலா பேசியா, அது கல்யாணமாச்சா ஆகலையானே நமக்கு தெரியாது முதல்ல. அது வேற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன இருங்க, என்ன இருந்தாலும் புருஷங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லு. அதனால இல்லங்க, பசங்களை ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். இல்ல அது நான் சிலவங்க டு பி ஆனஸ்ட் என்னன்னா நிறைய பேர் பட் டிவோர்ஸ் ஆகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது தனி இல்ல. சரி சார், உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, உனக்கு பிரச்சனை நீ எப்படி சொல்லலாம் லட்சுமி? அவரை ஃபினிஷ் பண்ண விடுங்க. இல்ல இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸ் ஆகி குழந்தைங்க இருக்கும், அப்புறம் ஒரு பையன் இருப்பா, அது 2 பேருக்கு பயங்கரமா சிங்க் ஆகி கல்யாணம் பண்ணி சூப்பரா நிறைய பேர் வாழ்றாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. இவங்களுக்கு இவங்க தான் மேட்ச் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. யாருக்கு யார் வேணா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பையன் 25 தான் இருப்பா, பொண்ணு 34 இருக்கும், மேட்ச் ஆயிருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு 25 தான் இருக்கும், பையன் ரொம்ப 40 வயசா இருக்கான், மேட்ச் ஆயிருக்கும். அதான் நீங்க வந்து கனெக்ஷன்ஸ் தான். அதனால வந்து நீ ஏன் அந்த மாதிரி பார்க்க கூடாது? 45 இல்ல பாருங்க ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஆன்டின்னு சொல்லி கடைசியில கார்த்திகை கூட்டிட்டு வர மாட்டீங்களா? போறா 45
நீங்க நான் ஆன்டி ஆன்டி சொன்னீங்களே, அங்க கூட்டிட்டு வர பாருங்க இல்ல கார்த்திக். நீ அப்புறம் இன்சுலின் ஊசி எடுத்துட்டு போகணும் காலையில 8 மணிக்கு போய் ஊசி போடணும். அது வேண்டாம். அது ரொம்ப பிரசாந்த் ப்ரோ நீங்க 30s தானே பிரசாந்த் ப்ரோ? 40 ஆச்சான்னு உங்களுக்கு ஏஜ்? இல்ல. அப்புறம் உங்க அக்கா இல்ல உங்க அம்மா வந்து என்ன தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டுச்சுன்னு வச்சுக்க காண்டே. உங்க அம்மாக்கே ஒரு வயசு கம்மியா இருக்கணுமா? டேய் இது என்னடா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால அது வேண்டாம். அது அதாவது நீ தைரியமா பேசியா முதல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ உள்ள உட்காந்துட்டு முக்காடு போட்டு பலான படங்கள் பார்த்துட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிற லட்சுமி. நீ இல்ல ப்ரோ, வெளியில போகணும் லட்சுமி. லக்ஷ்மியும் காலையில போயிட்டு நைட்டு வராங்க. அந்த பொண்ணு ஐடில ஒர்க் பண்ணுது, அதுவும் காலையில போயிட்டு நைட்டு வருது. வீக்கெண்ட் ஆனா லக்ஷ்மி ஓடிடி படம் பாக்குறது, அந்த பொண்ணு ஓடிடில படம் எங்க ப்ரோ பேசுறது? நான் டைமே என்ன இல்ல. சொல்றேன், நான் அதான் திருப்பி சொல்றேன். இந்த ஆன்லைன் பொழுத்துகளா இருந்தா எப்படி பொண்ணமையும்? இப்போ எனக்கெல்லாம் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. என்ன இங்க போய் வெளில போய் எந்த பொண்ணை தேடி என்ன அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஜாலியா உட்காந்து ஏதோ டிவியை பார்த்து வாழ்க்கை விட்டுரும். உங்களுக்கெல்லாம் என்னையா நல்லா உடம்பு நல்லா தான் இருக்குது, இல்லை எங்க தான் இருக்கிறீங்க, என்ன கேடுங்கிற நான் வெளியில போங்கயா, போய் எங்க சுத்து. இங்கேயே உட்காந்துக்கிறது. நீ இப்ப இந்த டிராக்கரா இருந்து என்ன பண்ண போற? இந்த டிராக்டர் ஓட்டி என்ன பண்ண போற? பொண்ணே கார்த்தி அமையாம ஒன்னதான் டிராக்டர் கார்த்தி. பண்ணி என்ன பண்ண போற? ஏய் நீங்க கவனமா திட்டுற மாதிரி இருக்கு. இல்ல நான் சொல்றேன். ஒன்னதான் இல்ல நான் சொல்றேன். சும்மா பிரசாந்த் ப்ரோ நீங்க மட்டும் என்ன பண்றீங்க பிரசாந்த்? பவித்ரா எனக்கு வாழ்க்கை முடிஞ்சது பவித்ரா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்க. ஏய் அவர் முத்து படத்துல வந்து பழைய ரஜினி மாதிரி வந்து தத்துவம் சொல்லிட்டு இருக்காருங்க. அவர் ஆராய்ச்சி பண்ண கூடாது. அந்த கருமாந்திர எல்லா வந்து நம்மால் ஒரு மாதிரி தாண்டி பார்த்து போடா மயிருன்ட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் நான். இவனு இப்பதான் ஆரம்பிக்கிறானுங்க, கேமே விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. கேம் விளையாட ஆரம்பிச்சா இங்க உட்காந்துட்டு ரஜினி சாருக்கு 120 கோடி ரூபாய் சம்பளமா, உனக்கு என்ன கேடுங்கிற நான். உனக்கு பொண்ணே அமையல இல்ல, உனக்கு இங்க என்ன கேடு? எந்திரி. என்ன உனக்கு எத்தனை கோடி சம்பளமா இருந்தா ஏண்டா ஒரே ஒரு பொண்ணோட பேசுறதுக்கு தைரியம் இல்லை. இங்க உட்காந்து பூரா புரட்சியும் பேசிட்டு இருக்கிறது. வெளியில போங்கய்யா. இந்த ட்விட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி வீசிட்டு போங்க, 4 இடத்துக்கு போங்க, எங்காவது சுத்துங்கய்யா, எங்காவது சுத்துங்க. போய் பெட்ரோல் பங்க்ல நில்லு, போய் தட்டுவடை செட்டு போடுவானுங்க அந்த கடையில் நில்லு. யாராவது பொண்ணு வந்தாலும் வரும், யாருக்கு தெரியும்? ஒரு நல்ல பொண்ணு தட்டுவடை செட்டு உடுமலைப்பேட்டில் தட்டுவடை செட்டு ஃபேமஸ். போய் நல்லா முறுக்கு முறுக்கு திங்கிறப்ப நம்மள மாதிரி முறுக்கு முறுக்கு திங்கிறதுக்கு ஒரு பொண்ணு வரும். பேசிப்பாரு, தட்டுவடை நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேளு. திருப்பி ஏதாவது ஒன்னா என்ன திருப்பி பேசு, இல்லைன்னா யாரா அவன் பைத்தியாரன்ட்டு போகும். இவ்வளவுதானே மேட்ரு. ஒரு 4-5 பேர் ஒரு அப்ரோச் பண்ணி பாருங்க. தட்டுவடை செட்டு நம்ம பாய் இருப்பாங்க, கேட்டுப்பாரு, பாய் இப்படி இப்போ கல்யாணம் ஏதோ பண்ணணும் பாய், ஏதாவது இருக்கா, நல்ல பொண்ணுங்க ஏதாவது சொல்லுங்க பாய் அப்படின்னு சொல்லு. தெரியல யாருக்கு தெரியும், அவங்க சொந்தக்காரங்க யாராவது ஒரு பொண்ணு நீங்க உனக்கு கல்யாணமா இருக்கு. கோயிலுக்கு எல்லாம் போகும்போது கூட பொண்ணுங்களாம் வரும்போது அவங்க ஃபேமிலியில அப்ரோச் பண்ணி பேசலாம். அது ரேண்டமா நடக்கும் ரபின்சன். அப்போ டக்குன்னு நடக்காது, பட் சில டைம் நடக்கும். இந்த குலதெய்வ கோயில்கள்ல இதெல்லாம் நடக்கதான் செய்யும். சொந்தக்கார தூர சொந்தம் அந்த மாதிரி அது போக கேதரிங்கே இப்ப கம்மியாயிருச்சுல. அதுவும் இந்த அம்மா கூட ஒரு சொந்தக்கார டீம் ஒன்று இருக்கு, அந்த டீம் ஆக்டிவேட் பண்ணி விடு. நீ அம்மாவோட அந்த கேர்ள்ஸ் கேங் இருக்கும் பாத்தீங்க. இல்ல நான் எல்லாமே பசங்க எல்லாமே வந்து நீ இல்ல நான் உனக்கு சொல்றேன் பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ பேசுறது இல்ல, என்னை விட மோசமா இருக்கு நீ. எல்லாமே போச்சுங்க போச்சுன்னு சொல்ல, எல்லாமே பசங்க ப்ரோ, எல்லாமே சொந்தத்துல பசங்க தான், பொண்ணுங்களே இல்ல. பசங்க இருக்கிறாங்கன்னா பசங்களுக்கு பொண்ணுங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அம்மா இருக்க மாட்டாங்களா? கல்யாணம் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்களா? என்னையா பேசுற நீ? பசங்கன்னா பசங்க பூரா இந்த மென்ஸ் வேர்ல்ட் ஏதாவது இந்த மாமா பொண்ணு அப்படி அந்த கேட்டகரியில இல்லைங்க, பசங்க தான். ஐயோ நீ மாமா பொண்ணு ஆமா, நீ போய் ரொமான்ஸ் பண்ணிட்டீனாலும் ஆபீஸ்ல வர்ற பொண்ணு கூட பேசுறதுக்குள்ள இவர் மாமன் பொண்ண போய் இவர் அப்படியே வந்து போற வழியில பூ தூக்கி போடுவாரு. அதுக்கெல்லாம் நிறைய பண்ணும்டா, அதுக்கெல்லாம் பல ட்ரிக்ஸ் பண்ணும். மாமன் பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைனர் செயினை போடணும், மீசிய முறுக்கணும், வேட்டியை கட்டணும், மெர்சல் விஜய் மாதிரி ஜம்ப் அடிக்கணும். ப்ரோ அதுக்கு தானே ப்ரோ ஒரு போன் வாங்குறாரு. அது கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே போதும் பிரசாந்த். போன் வாங்கி என்ன தலையில வச்சா பொண்ணு வந்துருமா? ஏன் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ மைனர் மாதிரி செயின் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு நம்ம போய் பிக்கப் டிராப் பண்ணுவோம். கடைசியில அங்க இருக்கிறவன் ஒருத்தன் சந்தான சொன்ன மாதிரி கலர் சக்கா மாட்டிட்டு அவன் கரெக்ட் பண்ணிட்டு போயிருவான். மாமா 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க. அததான் சொல்றேன், மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அதை அணை கட்டி கொண்டு போய் கல்யாணம் பண்ணணும். லட்சுமி இருக்கிற மூட்ல கடைசி வரைக்கும் ஃபைனான்ஸ் தான் பண்ணுவான், கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டான் லட்சுமி. நான் அதான் சொல்றேன் லட்சுமி, நான் என்ன சொல்றேன்,
வெளில போயா முதல்ல. இந்த சுற்றுலாம் விட்டு தொலைங்கயா. நான் எனக்கெல்லாம் 40 வயசு ஆச்சா, வேலை மயிர் இல்லையா? இங்க உட்காந்துக்கிட்டு தினமும் உட்காந்துட்டு ஓன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்து கேத்தரினா கைஃபியும் நீங்க உட்காந்து ஐஸ்வர்யா ராய் கூட எங்க காலம் என்ன எங்க செட்டு. சரி இப்போ போற கேத்தரினா கைஃபியும் வயசாயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் செட்டு இவங்களெல்லாம் வாய் பொழந்து பார்த்துட்டு வெளி உலகமே என்ன தெரியல. அப்புறம் எங்கேயா பொண்ணமையும்? இதுக்குள்ளேயே குடித்தனம் இருந்தீங்கன்னா எப்படியா பொண்ணமையும்? போய் பேசுங்கயா. கான்வர்சேஷன்ல என்ன இருக்கு? நான் ஒரு டீசென்டான கான்வர்சேஷனை எந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லியிருக்குது? இப்போ என்ன மாதிரி ட்ரம் மாதிரி இருந்தோம்னா கூட யாரா இவன் எதுக்கிட்ட என் கூட பேச வர்றான்ட்டு போவோம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்குன்னா போய் பேசியா. என்னன்னு பேசு. ஒரு ஜென்டில்மேனா பேசு. எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு பேசு. என்ன ஒன்னா பேசும், இல்ல பேசாது, அவ்வளவுதானே. ஒரு 10 ட்ரை பண்ணு, ஏதாவது ஒரு பெண்ணு பேசும். பேசுறப்ப திருப்பி பேசு. இப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை பிடிச்சிருக்கு கூட வேண்டாம்ப்பா. ஜென்ரல் அந்த கான்வர்சேஷனை வளர்த்தா ஆட்டம். அது ஒரு பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருச்சுனாயா, ஷி வில் சம்ஹவ் மேக் ஏதாவது ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு உங்க கூட பேச ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கலன்னா நீ தலைகீழ நின்னாலும் உனக்கு துப்பிட்டு போயிடும். ஆமாமா, அது உண்மைதான். 100%. உனக்கு ஒரு பொண்ணு மட்டும் ஓகே லட்சுமி சூப்பர், எனக்கு அவனை பிடிச்சிருச்சுன்னு தோணிடுச்சுன்னு வச்சுக்குவேன், உன்னை விடவே விடாது. அப்படி வர பொண்ணு என்னன்னா லைஃப் டைம் பார்ட்னர் ஆயிரும். உனக்கு பயங்கரமா செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாம நடந்துக்கிற விதம் தான் லட்சுமி. அதனால நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய லவ் மேரேஜ் பண்ணியிருக்கானுங்க. எல்லாம் சின்ன சின்ன இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அப்படி பழகினது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா பேசி அப்புறம் அப்படியே இதாகி 2 பக்கம் ஃப்ரெண்ட்ஸும் பேசி ஓகே இவன் நல்லவன் அவன் நல்லவன் அப்படின்னு பேசி அவங்களே வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்னு வெயிட் பண்ணி ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலிஸ் எல்லாம் மோஸ்ட் ஃபேமிலிஸ் லவ் மேரேஜ்க்கெல்லாம் அப்போஸ்ட் இல்லையா? இது ஒரு 5-10% தான் இந்த ஜாதி கீதின்னு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு கல்யாணமே ஆக மாட்டேது. எங்கே ஜாதி கீதி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் பணக்காரங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? பணக்காரங்களுக்கு பக்காவாக அமைஞ்சிடுது. எவனுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குதோ ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தகரடப்பா மாதிரி இருப்பான். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த இப்போ என்னமோ ஒரு பொண்ணு வந்துச்சே இந்த ஆடிச்சே என் பக்கம் அந்த மாதிரி பொண்ணு அமைஞ்சிடுது அவனுங்களுக்கு. என்ன மேட்டர்னா ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணுறது சொத்துக்கு. பூரா 50 கோடி இருக்கு பையனுக்கு, ரைட் மூய் அவ்வளோதான். பக்காவா கன்க்ளூஷன் ப்ரோ. கன்க்ளூஷன் ப்ரோ இவ்வளவு சொல்றீங்களே ப்ரோ, நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பொண்ணோட போய் பேசிருக்கீங்களா? அது மாதிரி என்னங்க உங்களுக்கு ஏன்லாம் எக்ஸ் லவர் கூட பேசியிருக்காங்க. என்னங்க தர்பூசணி காமெடி தான் ப்ரோ. என்ன எவ்வளவு கேவலப்பட்டிருக்கா அதெல்லாம் ப்ரோ. ஞாபகம் இருக்கா பிரசாத் ப்ரோ இந்த தர்பூசணி காமெடி? தெரியுங்க அதான் சொல்றேன். என்ன எனக்கெல்லாம் பல அனுபவங்கள் இருக்கியா. எல்லாருமே உங்கள மாதிரி பேச முடியாதுல்ல, சில பேர் எல்லாம் கூச்ச சுபாவம். ஆமா கூச்ச சுபாவம்னா அப்புறம் நான் உண்மையா சொல்றேன், இது வந்து இந்த ஏவா இல்ல ஏ சர்டிஃபைடா இல்ல இந்த ஸ்பேஸ். அதனால சில விஷயங்கள் என்னால வாய் விட்டு சொல்ல முடியல. கூச்ச சுபாவமா இருந்தா குத்த வச்சு உங்க சொந்த மாமன் ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிட்டு பச்சோலை கட்டிக்குங்க. பச்சோலை கட்டி உள்ளே குத்த வச்சு உட்காந்துக்குங்க. கூச்ச சுபாவம் இவனுங்க சோறு கூட திங்க மாட்டானுங்க, பல்லே விளைக்க மாட்டானுங்க, எந்த பொலான வீடியோ எல்லாருமே உங்கள மாதிரி வெளிப்படையா பேச முடியுமா? நீங்க போய் வெளிப்படையா பேசுறீங்க, எக்ஸ்லவர்கிட்ட போய் பேசுறீங்க, எல்லாரும் மாதிரி பேச முடியும். அவரே முன்னாடி வாங்கினதாங்க வந்து பேசிட்டு இருக்காரு. இல்ல என்னன்னா கூச்ச சுபாவமா இருந்து இவனுங்க எல்லாம் தலாயிலாமா கீழே இருக்கானுங்க. ஏன்னா இவனுக்கு வந்து நாங்க மோட்சத்துக்கு போயிடுறோம், எங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு பூரா காவி உடை போட்டுட்டு எல்லாம் உட்காந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 தடவை மந்திரம் சொல்றானுங்க. பண்றது பூரா 420. உங்களுக்கு என்னடா கூச்ச சுபாவம்? என்ன கூச்ச சுபாவங்கிற நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுல என்ன கூச்ச சுபாவம்? இங்க உட்காந்து மைண்ட்ல எல்லா இதுவும் ஓட்டிட்டு இருக்கிறது, உள்ள மண்டைக்குள்ள பல படங்கள் ஓட்டிட்டு இருக்கிறது. வெளியில வந்தா கூச்ச சுபாவம். என்ன கூச்ச சுபாவம்? கல்யாணம் பண்றதுனால என்ன இன்டர்நெட்லயே கல்யாணம் பண்ணி இன்டர்நெட்லயே குழந்தை பெற்றுக்க முடியுமா? பண்ண முடியாது. இல்ல நேராத்தானே எல்லாம் பண்ணணும், பண்ணித்தானே ஆகணும். இப்ப நேராத்தானே போய் பேசி ஆகணும். பயப்படாம பேசுங்க, ஏதோ ஒன்று பேசுங்க, ஏதோ ஒன்று நடக்கும். நான் எல்லாம் காலேஜ் எல்லாம் எவ்வளவு கேவலம், 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி ஏதாவது கேவலம் நடக்குது. போயிட்டு ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது. 1-2 ஆனதுக்கு அப்புறம் ப்ரோ சரியா போயிருல. அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க ப்ரோ?
நான் ஒரு பொண்ணு வந்து ட்ரை பண்ணேன். அது எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு 12 அரியர், அவளுக்கு 14 அரியர். வாவ். நான் எங்க ப்ரோ எங்க ப்ரோ கதை சொல்லுங்க பிரசாந்த் ப்ரோ. கெவினு நான் அதான் வணக்கம் பைத்தியம். பிரசாந்த் ப்ரோ, ஒண்ணே ஒண்ணு. நான் இந்த எக்ஸாம் எழுதுமா, அரியர் அவர் எக்ஸாம் ஆரம்பிச்சாரு, அவர் கதையதான் ஆரம்பிச்சாரு. ஏன் கதை சொல்லுங்க நடுவில் வந்து குறுக்க அது கேளுங்க, சொல்லுங்க. ஏன் ஏன் குறுக்க உங்களுக்கு வந்தீங்க? அவருக்கு 12, என்ன அவருக்கு சொல்ல 14. அவரு இல்ல ஃப்ளோல இல்ல போனா ஃப்ளோல விடுங்க. நீங்க அவங்க சொல்லுங்க, உங்களுக்கு 12, அவங்களுக்கு 14 அன்னைக்கு. 14 அரியர், ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 14 அரியர். அப்புறம் எங்க பஸ் முன்னாடி போகும், காலேஜ் பஸ். அப்புறம் அவ பஸ் பின்னாடி வரும். டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சிருவா. அவள் ட்ரிபிள்கேணிலேருந்து வருவா, நான் ட்ரிபிள்கேணி ஒரே பஸ்ஸில் தான் ஏறணும். ஒரு பஸ் இல்லை, ஒரு பஸ் மாறி ஏறுவோம். ட்ரிபிள்கேணி, நான் வந்து கோடம்பாக்கம். ஆமாம், ரைட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு லவ்வுக்காண்டி என்ன பண்ணுவேன், 14ன்னு எழுதி பின்னாடி கண்ணாடியில் ஒட்டிட்டு விட்டுறது. எப்போ திரும்பி பார்த்தாலும் பின்னாடி கண்ணாடியில் 14 தெரியும். கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறது, சும்மா கல் எடுத்து சும்மா பஸ். அது என்னங்க 14? எனக்கு புரியல. யோ, அவளுக்கு 14 அரியறியா? அதை மென்ஷன் பண்றதுக்கு என்னன்னா பின்னாடி கண்ணாடியில பேப்பர்ல எழுதி ஹர்ட் 14 பண்ணிருக்கீங்க அந்த பொண்ணு மனசு. சரி, ஓகே. கன்னடையில ஓகே. ஒட்டிடுறது, போட்டுனா திரும்பி திரும்பி பாட்டு உசு உசு உசுங்குவா. ஓடி என்னத்த போய் அப்படின்னு பாக்குறது. அப்புறம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கடைசி அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்க போனோம். அப்ப அந்த பொண்ணு பேச வந்தது, நான் பேசல. இப்படி ஒரு காதல் முடிஞ்சது எனக்கு தெரியல. ஆனா என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் லட்சுமி சொன்ன மாதிரி பொண்ணு, பொண்ணுதான் பிரச்சனை. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப 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 ஆர்த்தடாக்ஸா என்னமோ ஆர்த்தடாக்ஸ் இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சம் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. சொன்னா இவனுங்க எல்லாம் ஆடுவானுங்க வேற, அதனால விட்டுருங்க ப்ரோ, அதை கடந்து போயிருங்க. சொல்லுங்க ப்ரோ, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஆமா, நான் சொல்லி அப்புறம் 4 நாள் இதை இஷ்யூ பிடிச்சி இவனுக்கு தலையை ஆட்டுன்னு ஆட்டி, அப்புறம் இவனுக்கு சரி விடுங்க. அண்ணி என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. அண்ணியா? போடா, அந்த பொண்ணோட புருஷன் தெரிஞ்சானா என்னையா பண்றது? அவரு கூட ஸ்பேஸ் கேட்டுட்டு அவர்தான், அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, அவரே சொல்லிட்டாரு. அது பாவம், அதெல்லாம் பாவங்க. ஹஸ்பண்ட் இருந்ததுக்கெல்லாம் ரொம்ப பாவம். ஹஸ்பண்ட் பாவமா? ஹஸ்பண்ட் என்ன பாவம், அவன் தனியா இன்னொரு ரூட் ஓட்டிட்டு இருப்பான். அவன் என்ன பாவம்? சரி, அப்ப அந்த பொண்ணு கிட்ட கடைசி வரைக்கும் சொன்னீங்களா இல்லையா? கடைசி வரைக்கும் சொன்னீங்களா இல்லையா? யோ, நான் அததான் சொல்றேன் கார்த்தி. நான் அதெல்லாம் பேசிடுவையா. அது அவங்க அவங்க வேற ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாங்க, அதனால என்னால ப்ரொஃபஷனே வேற, அதனால வந்து நம்மளால அதுக்குள்ள போக முடியல. அது நிறைய. நீங்க லைஃப்ல யார்கிட்ட லவ் சொல்லிருக்கீங்க, அதையா சொல்லுங்க. நானாயா கரெக்டா கேட்டேன். ஐயோ சீரியஸா யார்கிட்ட சொல்லியிருக்கேன்? உங்க வைஃப்ட்ட சொல்லிருக்கீங்களா ப்ரோ? அவங்கள விட்டுருங்க. வேற அதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போவோம். பிளாஷ்பேக்ல யார்கிட்ட சொல்லியிருக்கேன்? கரெக்டான கேள்வி கார்த்தி. யார்கிட்டயுமே சொன்னதில்லை கார்த்தி. ப்ரோ அந்த வாட்டர்மெலன் யார்கிட்டயோ வாங்குனீங்களே ப்ரோ, அப்ப பேசணும்னு சொன்னீங்க. கெவின் போதும், கெவின் முடியல. வாட்டர்மெலன்ல வந்து பேசதான் போனாரு. அதுதான் அங்கேயே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆனா சரியா அவர் யூஸ் பண்ணல. அல்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சரி, உங்ககிட்ட யாராவது லவ் சொல்லிருக்காங்களா? அதுவா நடந்திருக்கியா? ஒரே ஒரு பொண்ணு சொல்லியிருக்கியா? கரெக்டியா? 2009 ஒரே ஒரு பொண்ணு ஒரு பாயிண்ட்ல வந்து லவ்னு சொல்ல, அது என்னமோ சொல்லுச்சு. அது என்னமோ ரொம்ப டீப் இங்கிலீஷ்ல சொல்லுச்சு. ஐ மீன் என்னமோ சொல்லுச்சையா, அது என்னமோ சொல்லுச்சு. அதான் லவ் தான். ஆனா என்ன கருமமோயா, அது என்னமோ சொல்லுச்சு. என்னமோ ரிலேஷன். I like to be with you. I am happy when I am around you. எதுமோ சொல்லுச்சு. நமக்கு அது ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இல்ல 2009 இருங்க. இந்த வினிதா லேவரோட என்ன சொல்லுவாரு, ஏதோ லவ்வுக்கு பதில் என்ன சொல்லுவாங்களே, ஐ லவ் யூ. சொல்லுவாங்க கௌதம் படத்துல. அதேதாயா, அந்த மாதிரி தாயா, அந்த மீட்டர்ல தாயா அது என்ன சொல்லுச்சு. அதெல்லாம் ரொம்ப ஆமா. இல்ல டேரக்டாவே சொல்லுச்சு. சர்ச் பார்க்ல படிச்ச பொண்ணு. ஓகே, வாழ்க்கை செட்டில் ஆயிருக்குன்னு வச்சுக்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரன் தான். அப்படியே வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போய் கார் ஓட்டிட்டு வாழ்க்கை செட்டில் ஆயிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன பண்ணிட்டோம், அது வரைக்கும் நியூட்ரல்ல போயிட்டு இருந்த நாம டக்குன்னு 4th கியரை போட்டு ஒரு அழுத்தி 4 நாள்ல கல்யாணம் வரைக்கும் பேச ஆரம்பிச்சு, என்ன சாப்பாடு,
எப்படி சாம்பார் சாதமா நம்ம வீட்டுல எப்படி நிச்சயதார்த்தம் எங்க மண்டபம் எங்க அந்த லெவல்ல பேச ஆரம்பிச்சு அது பயந்துருச்சு. ஆஹா இவனும் உலக சைக்கோவா இருப்பானே அப்படின்ட்டு பாஞ்சிட்டீங்க விட்டுருச்சு. ஆஹ் ஆஹ் பாஞ்சிட்டீங்களா ரொம்ப அதேதான் கத்தி அதேதான் ஜஸ்ட் மிஸ். அதேதான் அதேதான். அதனால ஐ திங்க் வாழ்க்கையிலேயே இல்ல ப்ரோ, நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம வந்து ஒரு கோயட்ல இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒரு சேர்ந்து இருந்து சேர்ந்து பேசி ஒரு ஒரு இன்டராக்ஷன் இல்லாம வளர்ந்துட்டோம். ஆமா பக்கத்துல உட்கார வச்சதே இல்லையா, பக்கத்துல உட்கார வச்சாவே ஏதோ ஒரு பெரிய கொத்த மாதிரியே நினைச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பேசி பழகுறதுல. இல்ல அது நீ வந்து அந்த அந்த விஷயத்துக்கே காஜி ஆனவன்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால அந்த மாதிரி ஒரு மாதிரி வளர்த்துட்டானுங்க நம்மளே. அது ஒரு தப்பா வளர்த்துட்டானுங்க. ஸோ தெரியல, அதனாலயும் என்னவோ இப்போ இது ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை. ஆனா நடக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு வசந்தம் பூக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஏதாவது பாசிட்டிவா நடந்ததுன்னா இப்போ மெச்சூரிட்டி வந்துருச்சா, இப்பெல்லாம் டீல் பண்றதுக்கு தெரியா. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே டீல் பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணெல்லாம் பேசுச்சு, எல்லாம் பேசுச்சு, அப்புறம் திடீர்னு ஸ்ட்ரிக்டா பேக்கேஜ் பேச ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் ரொம்ப நம்பினேன். சரி வாழ்க்கையில வந்து சரிடா கடைசியா யூடியூப் ரிவ்யூ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது அவங்களே வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? அதோட சரி ப்ரோ. அந்த மூஞ்சியை பார்த்துட்டு யாருமே ஐயோ இவனா இந்த குண்டனா அப்படின்ட்டு தலை தெறிக்க ஓட்டிட்டாங்க ப்ரோ. ஆனா ப்ரோ ஏதோ சொன்னீங்களே அந்த என்ன இந்த ரிவ்யூ டைம். இல்ல அது என்ன இருந்தாலுங்க ரிவ்யூ டைம் தானே. இல்ல அது என்ன இருந்தாலும் ரிவ்யூ டைம்ல வந்து விஜய் ஃபேன்ஸ் யாரும் வந்து எந்த பொண்ணு இல்ல அது அரேஞ்ச் மேரேஜுங்க. பாவம் அவங்க ஒரே ஒரு பொண்ணு, அப்பா இல்ல அம்மா, சூலூர் பக்கத்துல அவங்க இது ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு பேர் கூட என்ன தெரியுமா சொல்ற பாருங்க, யோகலட்சுமியும் ஐ திங்க் யோகான்னு தான் வரும். யோகலட்சுமியோ சம்திங் ஏதோ ஒன்று வரும். யோகான்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதை ரொம்ப நாள் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அது கல்யாணமெல்லாம் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்தாங்க, அது அந்த பொண்ணு ஓகேன்றுச்சு. அப்புறம் நான் சொல்றேன், ஏமா நான் வந்து யூடியூப்மா அப்படிங்கிற. அதனால என்ன, ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்க பண்ணுங்க, நான் வந்து யூடியூப்ல இருக்கேன் அப்படின்னு. அப்ப என்ன ப்ரோ நீங்க ரிவ்யூ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பதான் கரெக்டா என்ன இருந்தால் ரிவ்யூ பண்றேன். பண்ணுன்னு அஜித் ஃபேன் ஒருத்தன் போய் சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள போய் என் பக்கத்துலயே உட்காந்துருப்பானே என்ன தெரியல, போய் ட்விட்டர்ல கழுவி ஊற்றி, ட்விட்டர்ல நான் பண்ற ஸ்டண்ட் எல்லாம் இருக்குது இல்ல, செத்து போயிடுவேங்கிறது, எந்திரிச்சு வந்துருவேங்கிறது, என்ன உன்னை கொலை பண்ண போறேங்கிறது, என்னங்க அடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேங்கிறது, அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, ஆகா நாம ஒரு தீவிரவாதி கூட பழகிட்டு இருக்கோம்டா அந்த ஃபீலிங் வந்துரு. இவனுக்கு கம்ப்ளீட்டா பூரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்ப்ளீட்டா காமிச்சிட்டானுல இருக்குது. காமிச்சுட்டு என்னன்னா, அதாவது அடுத்த நாள் வந்து சாப்பிடுறதுன்னு சொல்லுவானுங்க, இந்த சாப்பிடுறதுன்னு சொல்லுவானுங்க, சனிக்கிழமை சாப்பிடுறது வந்து நான் ஒரே சைக்கோ கில்லர்னு நினைச்சிருப்பாங்க பாரு உங்களைய. சைக்கோ கில்லர் போல முட்டா ஓடிடலாம். என்ன நினைச்சுன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா கேவலமா தான் நினைச்சிருக்குது. ஆனா பாருங்க ப்ரோ, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவர் சொல்லிட்டு அடுத்த நாள் சாப்பிடுறதுங்க. அப்புறம் இல்ல அதான் நான் எங்க அம்மா கூட கம்முன்னு இருக்காம, எங்க அம்மா பாத்தீங்கன்னா பெரிய ஐடியாலாம் தரும் பாத்துங்க. அந்த புள்ள ஒரு தாட்டி மெட்ராஸ் அப்பதான் வருது, மெட்ராஸ் அது வாட்டி 7 ஆட்டோ பிடிச்சி ஓயமாரி தான் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, அதுக்கு ஆப்போசிட்ல ஹாஸ்டல் அங்கதான் தங்கி இருந்துச்சு. எங்க அம்மா புள்ள வருது, மருமகன் வர்றா, நீ போய் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துடு அப்படின்ட்டு. அது பல்லு விளக்காம காலையில வந்துட்டு நமக்காண்டி பல்லெல்லாம் விளக்கி வருது பாவம், இந்த நாய் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுதே அப்படின்ட்டு. பிக்கப் பண்ணி ஒரு பழைய ஃபிகோ ஒன்று இருந்துச்சு அப்போ, நீங்க அதான் ஃபர்ஸ்ட் கார் மெட்ராஸ்ல, அந்த ஃபிகோவில் கூட்டிட்டு போய் ஓஎம்ஆர்ல கொண்டு போய் விட்டுட்டு ஒரே கனவு, ஆஹா நம்ம. ஆனா நல்ல பொண்ணு, உண்மையா சொல்றேன், நான் அந்த பொண்ணு உண்மையாலுமே பாராட்டுறேன். அது எங்க ஊர் இருந்தா உருப்பிட்டு இருக்காது, அது நான் ஒத்துக்கிறேன். அது வந்து நான் ஒரு ஆக்சுவலா நல்ல பையனை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி சூப்பரா செட்டில் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க ப்ரோ பிரசாந்த் ஏன் இவ்வளவு லோ செல்ஃப் எஸ்டீம் வச்சு? இல்ல ஏன் பேசுறீங்க? அந்த பொண்ணு வந்து உங்களை மாத்தி இருக்கலாம். சரி விடுங்க, அதை விடுங்க, மேட்டருக்கு அதோட வேலை இல்ல பவித்ரா. இந்த ஸ்ட்ரீம் டைவர்ட் பண்ணாதீங்க, நான் லீனியர் போகாதீங்க, லீனியரா போங்க. இல்ல நமக்கு நான் லீனியர் தானே. இல்ல நான் சொல்லிடுறேன் என்னன்னா,
அதுதான் சரி. அது என்னன்னா கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் இந்த நாளைக்கு சாப்பிட்றது இருந்து அப்புறம் இன்னைக்கு ஃபோன் அடிச்சா எடுக்கல. என்ன எடுக்கல. அவ பேர் லோகப்பிரியா அந்த பொண்ணு பேர். கரெக்ட் லோகப்பிரியா அந்த பொண்ணு பேர். அப்புறம் லோகுன்னு சேவ் பண்ணியிருந்தேன். கரெக்ட் லோகா இல்லை லோகுன்னு சேவ் பண்ணேன். கரெக்ட். அப்புறம் கால் எடுக்கல. நான் மெட்ராஸ்லேருந்து ஊருக்கு போகணும். எதுக்கு சாப்பிட்ற விருந்துக்கெல்லாம் ஒன்று ரெடி ஆகணும்னு ஒன்று மாப்பிள்ளை இல்லை அப்படின்ட்டு பார்த்தா ஃபோன் எடுக்கல. என்னடா ஃபோன் எடுக்கலங்க ஒக்கால் ஒளி அப்படின்ட்டு எனக்கு அப்பவே டவுட்டு. எவனோ போட்டு சொல்லியிருப்பானோ எவனோ ஏதோ கண்டிப்பாக நம்மளை பற்றி ஏதோ போயிருக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சத்தியம் படத்துக்கு போகிறேன். வெளியில் வர்றேன். அப்போவுமே ஃபோன் இல்லை. அவருடைய ஒரு 4 மணிக்கு எங்கள் அம்மா கிடைக்கிறேன். அம்மா ஒன்றும் ஃபோனை காணம்மா அப்படிங்கிறேன். அப்படியே எங்கள் அம்மா ஓஹோ அப்படின்ட்டு அப்புறம் அடித்தா அன்னைக்கு ரிப்ளையே இல்லை. அடுத்த நாள் நின்ட்டாங்க. எங்கள் ஊரில் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து பிடிக்கல கழட்டி விட்டணும்னா எங்கள் வீட்டில் இளவாயிடுச்சு அப்படின்ட்டுருவாங்க. இதுதான் ஃபார்முலா. அது எங்கள் வீட்டில் இளவாயிடுச்சுங்க. அதனால் இப்போதைக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுங்க. ஒரு 6 மாதங்க அதுக்கப்புறம் பார்க்கலாங்க அப்படின்னு ஒரு டீசெண்டாக சொல்லுவாங்க. நேரடியாக பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இளவாயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து சங்கூதிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ரைட் அப்படின்ட்டு அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் தான். அப்புறம் அடுத்த நாள் உட்காந்து குழந்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன். ஊன்ட்டு இருந்தேன். அப்புறம் நண்பன் வந்தான். ஒன்றுமே இல்லை வந்தான். வாடா அப்படின்னு எனக்கு அவன் ஒரு நாள் அந்த நண்பனை சொல்கிறேன். தினம் 3 குவார்ட்டர் வாங்கிட்டு வந்துடுவான். காலையில் 9 மணிக்கு இங்கே வா சாப்பாடு சாப்பிடு ஒரு குவார்ட்டர் குடி படு அப்புறம் எந்திரிச்சு அழு திருப்பி இன்னொரு குவார்ட்டர் அடி படு எடு அப்புறம் அடுத்து இன்னொரு குவார்ட்டர் அடி படு அவ்வளோதான். 4 நாள் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஓகே எந்த பொண்ணு அதெல்லாம் போச்சு வா அடுத்தது ரைட் ரெடி அப்படின்ட்டு. இல்லை என்னன்னா உண்மையாக சொல்கிறேன். இந்த யூடியூபரில் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன். மீடியாவில் இருக்கிற யாரையுமே புரிஞ்சவங்க இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டா மேக்சிமம் சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரெகுலர் பேட்டர்ன் கிடையாதுங்க. மென்டல் ப்ரெஷரு எங்களுக்கு எப்படி ப்ரெஷர் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது புரியாது. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குறப்ப என்ன தெரியுமா பண்ணேன் ஆக்சுவலாக நான் அதை திருப்பி சொல்லுவேன். என் வாழ்க்கை எவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான். நீங்கள்லாம் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். எனக்கு யாராவது நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு சூப்பராக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல சூப்பர் அப்படி அவங்கள பார்த்து பொறாமையெல்லாம் வராது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அது தெரியும் அது எவ்வளோ ப்ரிஷியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் அடுத்த தடவை பொண்ணு பார்க்குறப்ப என்ன பண்ணேன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபுல்லாக என்னை பற்றி என்னென்ன கேவலமாக பேசியிருக்காங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் தான் அந்த பொண்ணுக்கு முதல்ல காமிச்சேன். இங்கே பாருமா இப்படி தான் பேசுவாங்க நீ இதுதான் நான் இவ்வளோ கேவலமாக தான் என்ன பேசுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வா இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை. அது வேற அது ஒரு பெரிய நரகம். 2 பேர்த்துக்குமே அது நரகமாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய் பிரச்சனையாகி ரொம்ப மென்டலாக 2 பேருமே அஃபெக்ட் ஆகி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவ்வளோ டிப்ரெஷனுக்கு போய் அந்த பஞ்சாயத்தெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா நான் இந்த சேடு வயலின்லாம் வாசிக்க விரும்பல. மேட்ரு என்னன்னா தைரியமாக பொண்ணை அப்ரோச் பண்ணி பேசுங்க. அதெல்லாம் பொண்ணுங்க யாரும் உங்களை கடிச்சு தின்ற மாட்டாங்க. நீங்கள் இன்னொன்று பொண்ணுங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்படி ட்ரெஸ் போட்டிருந்தா இப்படி பண்ணா சில பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் பிரசாந்த் இந்த மாதிரி அப்ரோச் பண்றது. இல்லை ப்ரோ நான் நிறைய ஆக்ட்ரஸ் பிரதர் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க நம்ம கூட பேசுவாங்க. நான் சொல்கிறேன் கீர்த்தி சுரேஷ், இந்துஜா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துஜாலாம் எப்போ போனாலும் நமக்கு ஒரு சிஸ்டர் அந்த ஃபீல் உட்கார்ந்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த எந்த ஒளிவு முறையுமே இருக்காது. நம்ம கூட உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இப்போ வினோதினி மேடம் இப்போ ஒரு சின்ன ஒரு படம் பண்ண அவங்க வினோதினி மேடம் கூட உட்காந்து பேசினோம். 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் இப்படி இருக்கு பிரசாந்த் என்ன பண்ணலாம் என்ன அவ்வளோ ஒரு ஒரு அஃபெக்ஷனேட்டாக பேசுவாங்க. அது வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருக்கும். பட் அது இந்த சைட்லேருந்து என்னென்னா நீங்கள் எதிர்பார்ப்போ ஒரு ஸ்கெட்சோ எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படி இல்லாமல் அவங்க நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் இருந்தால் எப்படி அந்த அப்ரோச் பண்ணால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. தமன்னா வந்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கும்போது முடிஞ்சால் பாருங்க இன்டர்வியூ இருக்கும். போகிறப்போ ஆப்வியஸ்லி என்ன யாருன்னு தெரியாது.
போய் இன்டர்வியூ எடுக்கிறோம். எடுத்துட்டு கொஞ்ச நாள் பேசுறதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு முடிக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியா, வெரி வெரி ஹாப்பி பிரசாந்த், வெரி கிளாட் டு மீட் யூ அப்படின்ட்டு செம்ம ஜாலியாக வெளில வந்து வழியெடுத்து வச்சாங்க. ஸோ நாம் அப்ரோச் பண்ணுறதா, நாம பேசுகிறதா, நாம அது ஒரு பேசிக் ஜென்யூனிட்டியோடு இருந்துட்டோம் அப்படின்னா. எனக்கு ஒரு படத்தில் இது பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இருப்பாங்க அங்கே, பொண்ணு தான், தம் அடிப்பாங்க. அவங்க தான் எங்களுக்கெல்லாம் சப்ளையர். அப்போ சப்ளையர் என்ன சப்ளையர்? சிகரெட்டுங்க. அவங்க எப்பவுமே ஒரு பாக்கெட் இருக்கு அவங்க கிட்ட. எப்போ பார்த்தாலும் போறது, போயிட்டு அப்படியே கையை காமிக்கிறது, ஏங்க அப்புறம் எப்போ வாங்கிட்டே வர மாட்டேயா அப்படி, இல்லைங்க தீர்த்து போச்சு அப்படின்னா உட்காந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கூட உட்காந்து சிகரெட்டை போட்டுட்டு உட்காந்து நாய் பேசிட்டு இருப்போம். இப்போ என்னன்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு அவங்க எப்படின்னா நமக்கு ஒரு அக்கா, அவ்வளோதான். ஸோ அந்த ஃபீலிங் தான். ஸோ அக்கா அவ்வளோதான், அந்த ஃபீலிங். அதனால அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க அவ்வளோ சொல்லுவாங்க நமக்கு, அவங்க சைடில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவ்வளோ ஷேர் பண்ணுவாங்க நமக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே வேறுங்க, அந்த மீட்டரே வேறு. ஆக்சுவலாக அந்த மீட்டரே வேறு. எனக்கு இன்றைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நான் இன்னைக்கு வரைக்கும் அவளை நான் வந்து மீட் பண்ணதில்லை. என்னோட ட்விட்டர் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஐ திங்க், நான் ட்விட்டர் வந்ததுலேருந்து 2010லேருந்து ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். என்னோட ஒவ்வொரு விஷயம் எல்லாமே தெரியும், அவளோட எல்லா விஷயம் எனக்கும் தெரியும். நீங்க போன்ல பேசியிருக்கீங்களா அவங்க கூட? இல்லைங்க, நான் ஃபோனில் தான் பேசுவேன். எப்பவுமே இங்கேருந்து ஊருக்கு போகும்போது கான்வர்சேஷனே கூட தான். என்னன்னா ரொம்ப வயசாயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பட் என்னோட ஒரு 10 வயசு மூத்த பொண்ணு. பட் உட்கார்ந்தோம்னா என்னன்னா என்னோட டார்க் ஹவர்ஸில் என்னை வெளியில் கொண்டு வந்து அவள் தான். நான் ஒன்றுமே முடியாமல் அழுவேன், என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணலாம், எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, விடவும் முடியல, பிடிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னா உட்காந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும். டேய் நான் இப்படி இருந்தேன்டா, இதெல்லாம் இருந்தேன், நீ ஒன்றும் இல்லைடா, வெளிலவா, நீ போய் நிறையா புதுசாக ஏதாவது பண்ணு, பயப்பட்டுக்காத அப்படின்ட்டு உட்காந்து அது அந்த மோட்டிவேஷன் இருக்குல்லங்க, ஒரு ஜென்யூனான ஒரு கேர்ள் அஸ் அ ஃப்ரெண்ட் அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் இருக்குல்லங்க, அது எந்த பையனாலையும் கொடுக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக ஒரு 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 பொண்ணு வந்து அதை வந்து பண்ண முடியும். அப்படி எனக்கு 2-3 ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் தாண்டின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அம்மா அப்பா எல்லாத்தையும் அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகணும். ஏன் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, அதுவும் இருக்குதான் செய்யுது. ஸோ இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் இருக்குதான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன் லட்சுமி, இங்கே ஹோஸ்டிங் பண்ணுறத விட போய் நிஜ ஈவெண்ட் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணு, போய் உட்காந்து ஏதாவது பேசு. இங்கே வந்து உட்காந்துட்டு கண்ணாடி போட்டுட்டு சைடில் திரும்புகிற மாதிரி இது பண்ணிட்டு அட இங்கே தான் சரி ஒரு 2-3 ஃபோட்டோ கிட்ட செல்ஃபி போட்டிங்கன்னா ஒரு பொண்ணு பேசும்ல, நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏமா போட்டுட்டு தான் இருக்கேன் நான். அந்த மாதிரி ஏமா பொண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லட்சுமிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா. அப்பா ஏதாவது நிஜம் பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க இல்லை, ஸ்வீட்டி திவ்யா, இந்த பிரியா, அவளுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் எவன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அயோக்கியத்தனம் உங்களுக்கே தெரியும், பண்ணிடாதீங்களா. இல்லை ஒரு நிஜமா அந்த மாதிரி மெசேஜ் வரும், ஏதாவது பொண்ணு ஐடியிலேருந்து வரும், ஃபேக் ஐடியான்னு கேட்பா எடுத்து. ஆமா ப்ரோ எப்படி கண்டுபிடிச்சிக்கின்றான் எல்லாமே அப்படியா இருக்கு. நாலாவது மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா எனக்கு ஃபோன் ரீசார்ஜ் ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணி விடுறேன், எமர்ஜென்சி இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் வேணுமே அப்படின்னு 5000 ரூபாய் வேணும், 10,000 ரூபாய் வேணும். இல்ல வரும் லட்சுமி, நான் கண்டிப்பா சொல்றேன், பொண்ணெல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்னும் ஒரே பண்ணிக்காத, அதெல்லாம் வரியா, ஐயோ நீ நல்ல பையா, நீ என்னையா எனக்கு ஒரே ஒரு அப்பா அம்மா தான் அவங்க ஒரி பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பா என்னையா தெரியா, உங்களுக்கு வாழ தெரியாம ஒரு வாழ்க்கையை நீ ஏடா ஒரி பண்ற, என்ன மாதிரி தைரியமா இருற. அவங்க என்னடா பையன் ஒரி பண்ணிப்பானோ அப்படின்ட்டு அவங்க ஒரி பண்ணிக்க, நான் அவங்கள பார்த்து ஒரி பண்ணிக்க. நான்லாம் பாரு, நான் இப்ப என்ன நான்லாம் எப்படி தெரியுமா, அடுத்தெல்லாம் கல்யாணம் எல்லாம் எப்படி தெரியுமா, பேக்கரியோட உனியெல்லாம் குழந்தை பெற்று வளர்த்து நமக்கெல்லாம் முடியாது. ஸ்ட்ரெயிட்டா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனோட ஒரு அம்மாவை போட்டு எங்காவது ஒரு டிவோர்ஸ் ஆயிருக்கும், ஏதாவது பாவம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பாங்க, டக்குன்னு பேக்கரியோட கல்யாணம் பண்ணிட்டா வா மை சன் அப்படின்ட்டு வந்து தோல் மேல கை போட்டு போயிடணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பாட்ட சொன்னேன், எங்க அப்பாவுக்கு தலை சுத்திடுச்சு.
எங்க அம்மாட்ட சொன்னோமா, இனி எல்லாம் போட்டு குழந்தைய பெத்து வளர்க்குறதெல்லாம் கஷ்டமா, இதை பண்ணிக்கலாமா, வேணும்னா 2வது குழந்தை ஒன்று பெற்றுக்கலாம், இல்லாட்டி ஓகேம்மா அப்படின்னு. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை லட்சுமி. நிறைய பேர் 55 வயசுல 60 வயசுலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, செம்ம ஹாப்பியாக இருந்திருக்காங்க. இப்போ கிங்ஸ்லியனுக்கு 46 வயசு. நம்ம அவருக்கு அவங்க இப்போ கல்யாணம் பண்றாங்க. என்னன்னா கேட்டா ஆனா லேட்டா கல்யாணம் பண்ணா குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆகும்போது யங்கா இருக்க மாட்டாங்களே பார்க்க, தெரியுமா உங்களுக்கு? ஓல்ட் ஆகும்போதுங்க இல்ல, இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டோம்னா, சாரி 40 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க வந்து 20 வயசு வரும்போது அவங்க பார்க்க வேற மாதிரி இருப்பாங்க. நீங்க சப்போஸ் ஒரு 26ல இப்ப எங்க கல்யாணம் பண்ணிட்டா அதுவும் மட்டும், ஆமா, எங்க கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் உங்க பையன் ஷாருக்கான் மாதிரி வந்துருவான். ஓ கம்மல் இருங்க, முதல்ல கல்யாணம் பண்ணுங்கய்யா. சும்மா உட்காந்துட்டு இல்ல கொஞ்சம் யங்கா கொஞ்சம் அதுவும் இருக்கணும். அந்த அதுக்கு என்னையா பண்ண முடியும்? அதான் கெல்ட் ஆயிடுச்சு. இப்ப என்னதான் பண்ண முடியும்? நம்ம திரும்பியா போக முடியும்? கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு குழந்தை பெத்துக்காமையா இருக்க முடியும்? பெத்துக்காம இருக்கிறது அவங்க இது. பட் அதுக்குனால என்ன, லைட்டா பையன் வயசானா ஆயிட்டு போறாங்க, அதனால என்ன, லைட்டா அதுக்கேற்ற மாதிரி அவனும் நம்மள மாதிரி ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சுது, அவ்வளவுதான். அதனால லட்சுமி, இந்த அம்மா அப்பா விடு லட்சுமி. அம்மா அப்பாக்கெல்லாம் லட்சுமி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க லட்சுமி. நான் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சது, எங்கள் அப்பா மேலே பயங்கர கோவப்படுவோம் லட்சுமி. தலைவன் அவ்வளோ லுல்லு பண்ணுவோம் அப்படி ஒரு பாயிண்ட்ல. இப்போ தான் பண்ணுற அப்படி கொஞ்சம் கம்மி, ஆனால் எக்கச்சக்க சிக்கல் பண்ணி விட்டேன் அப்படி. ஆனால் ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா நம்மள மாதிரியே அவங்களுக்கு இதுதான் மொதல் வாழ்க்கை. அவங்க 100 தடவை வாழ்ந்து பார்த்துட்டு வரல லட்சுமி. ஸோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து வாண்டடா உனக்கு ஒரு கெடுதல் நடக்கணும்னோ, இல்லை வந்து நம்ம பையன் வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஊர் சொல்கிறத கேட்டு அவங்களோட அறிவுக்கு சரி இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அதனால அம்மா அப்பாங்கிறதெல்லாம் விடுங்க. நீ தான் குடும்பத்தோட தலைவன். அந்த வயசு உனக்கு வந்துருச்சு. யூ ஹாவ் டு ஓன் இட். நீ எந்திரிச்சு நிற்கணும். நீ கான்ஃபிடண்டாக சொல்லணும், இங்கே வேறு 2 பேரும் ஃப்ரீயாக விடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா அப்பாட்டில் என்ன தெரியுமா, என் வாழ்க்கை விட்டுருமா, அதெல்லாம் உனக்கு என்ன, ஒரு சம்சாரம் வேணும், குழந்தை வேணும், இவ்வளோதான மேட்ரு, அதை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அது சரி, அது நடக்குதோ நடக்கலையோ அதை சொன்னீங்கனாலே அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. நாமளும் சேர்ந்துட்டு பெசிமிஸ்டிக்காக உட்காந்து வாயை சப்பிக்கிட்டு நமக்கு எங்கே கல்யாணம் ஆக போகுது, ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னீங்கன்னா பாவம் அவங்க இன்னும் கீழே போயிடுவாங்க. முதல்ல அது பண்ணவே பண்ணாதீங்க. ஜாலியாக பேசுங்க, ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ராங் ஆக்குங்க, அவங்கள ரிட்டையர் பண்ண பாருங்கள். அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபண்டை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு அதுலேருந்து ஒரு எஃப்டி எடுத்து மாதம் மாதம் யாரை நம்பாமையும் அவங்களுக்கு ஒரு காசு வர்றதுக்கு ஒன்று ரெடி பண்ணுங்க. அப்போயே அவங்க கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் சைடில் பாருங்கள், தேடுங்க, ஏதோ ஒன்று கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்குங்க. நம்ம கான்ஃபிடென்ஸ் தாங்க. நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொண்ணுன்னா உங்களை பிடிச்ச ஒரு பொண்ணு வருங்க. அந்த அந்த மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் நடந்துச்சுன்னா லைஃப் மாறிடுங்க. என்னைக்கு உங்களை பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு அப்படி கல்யாணம் பண்ணவன் எல்லாருமே உலகத்திலே பெரிய கொடுத்து வச்சு அவன் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களை எனக்கு பிடிக்குது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, நாம பொண்ணுங்களை எப்படி நினைக்கிறோம்னா, நான் பெரிய ஸ்மார்ட்டாக இருக்கணும், கூலிங் கிளாஸ் போடணும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்கணும், அதெல்லாம் பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. அவன் கரெக்டாக கான்வர்சேட் பண்ணுறான்னா ஆள் நல்லவனா இவ்வளோதான் பார்ப்பாங்க. ஒரு சில ரொம்ப ரேராக தான் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இறுதிக் ரோஷன், அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான். நீங்கள் நிறைய பொண்ணுங்க பாருங்கள், ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. என்னன்னா கேரக்டராக செமையாக இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்காண்டி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து 25 வயசு வரைக்கும் தான் வருவானுங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா அதுக்கு ஒரு விஷன் இருக்கிற ஆம்பளை தான் ஒரு ஃபேமிலியை ஹோல்டு பண்ண முடியும். பிளேயர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ண மாட்டானுங்க. அதனால பிளேயர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த விஷனோடு இருக்கிற ஆம்பளை கூட அவங்க செட்டில் ஆவாங்க. அதனால லட்சுமி, அது நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் அப்படித்தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வலை கட்டி உள்ளே வளர்த்து விட்டானுங்க. அதனால நமக்கு இப்போ போய் சோசியல் கான்வர்சேஷன் வரமாட்டேது. வளர்த்துக்குங்க, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை லட்சுமி, நாம நினைக்கிறதா லட்சுமி வாழ்க்கை. நீங்க போயிட்டு வந்து எல்லாமே அப்பா அம்மா சொல்றதே அப்படியெல்லாம் வாழ முடியாது லட்சுமி. அதெல்லாம் வாழ முடியாது. அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் பண்ணி ஒரு பையனை பெற்று சூப்பரா வளர்த்துட்டாங்க. இனி நீங்க உங்க கடமை எது, நீங்க தான் கல்யாணம் பண்ணணும். உங்க அம்மா அப்பா பார்த்து வச்சு ஐயோ அவங்க பார்த்தா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அறிவே இல்லையா?
இப்போ உங்க அம்மா அப்பா தான் வந்து எக்ஸ் நீங்க தொடங்குங்க, லட்சுமின்னு அக்கௌண்ட் தொடங்கு, நீங்க வந்து ட்ராக் பண்ணு யாரும் சொன்னாங்களா? நீங்களே தானே பண்ணீங்க. அதே தான் கல்யாணம். தேடுங்க, என்ன கல்யாணம் பண்ணுங்க, பேசுங்க, ஒரு பொண்ணு கூட கான்ஃபிடென்ட்டா பேசுங்க, ஓகே பண்ணுங்க, தைரியமா போய் ஃபேமிலிட்ட சொல்லுங்க. எனக்கு அதுல சென்னை பசங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க நிறைய சென்னை பசங்க பாருங்க, நீங்க ஃபேமிலியில டிபெண்ட் பண்ணவே மாட்டான். நீட்டா அவன் ஒர்க் பண்றப்போ ஒரு பொண்ணை பார்ப்பான், நீட்டா வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சில டைம் பிடிக்கலையா பிரேக்கப் ஆயிட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட பையன்கிட்டயோ போவாங்க. நீட்டா போவாங்க, ஃபேமிலி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அவங்களே பட்ஜெட்டை திரட்டி நீங்க ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணாம ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன லோன் போடுவாங்க 2 பேரும். நீட்டா ஃபங்க்ஷன் சிம்பிளா வைப்பாங்க. முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு ஃபிளாட்டுக்கு போயிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க நம்ம சென்னை பசங்க பொண்ணுங்க உண்மையாலுமே அதுல ஃபார்வர்டு பயங்கர ப்ராக்டிக்கல் அவங்க. நம்ம இந்த ஊர்ல வளர்ந்துட்டு இவனுங்க சும்மா தண்டத்துக்காகாத இந்த ரூல்ஸை போட்டு வச்சுக்கிட்டு நிறைய பேர்த்துக்கு வளர்க்க தெரியாம பிள்ளையும் பையனையும் வளர்த்துட்டுங்க இவங்களை கட்டிக்கிற பையனோ பொண்ணோ படுற பாடு இருக்குல்ல, அதுதான் கொடுமை உண்மையாலுமே. நமக்கெல்லாம் அந்த எக்ஸ்போஷர் வந்திருக்கணும் லட்சுமி. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வரல. பட் இனி வளர்த்துக்கலாம். நான் அதான் சொல்றேனே, இப்போ பாருங்க பொண்ணு வரும் பாருங்க, ஏமா கேர்ள்ஸ் ஒரு 4 மெசேஜ் அனுப்பி தட்டி விடுங்கம்மா, அவனுக்கு வந்து ஹெவியா ஒரு மெசேஜ் தட்டி விடுங்கம்மா. ஒருத்தன் லவ் யூ லக்ஷ்மி அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு பையன் தான் அனுப்பியிருக்கான் ப்ரோ. அது நான் தான்டா, வேற இல்ல. நீ மனசு லட்சுமி, அவனுக்கு கிடக்குறானுங்க வரும் உனக்கு. அதான் 5 லிப்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கான் ப்ரோ. ஓ, நீ லிப்ஸ்டிக் போட்டுருந்தா அவன் லிப்ஸ் தானே. யார் போட்டிருக்கா அப்படி? பையன் பேரா அது பொண்ணு பேரா? பையன் தான், அருண்குமார்னு. அருண்குமார்னு பேர் வச்சுட்டு போறானுங்க. டேய் அருண்குமார் பேக் ஐடி தான் நிறைய பேர் வச்சிருக்கீங்களா, அப்படியாவது போடுங்களா, அவன் சந்தோஷமா தூங்குவான்னு. அவன் ஏதோ பாவம் பிரியா ஸ்வீட்டின்லயாவது வந்து போடுங்கடா டே, ஏதோ ஒரு 2-3 மெசேஜ் போட்டு விடுங்கடா. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு. உங்களுக்கு பிடிக்கலனாலும் பொய்யாவது சொல்லுங்க, கூலிங் கிளாஸ் கேவலமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னாவது சொல்லுங்கடா, ஏதாவது சொல்லுங்கடா டே. எனக்கு தெரிஞ்ச லட்சுமி நீ அந்த கல்யாணம் ஆகணும்னா அந்த கூலிங் கிளாஸ் கழட்டணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டெஸ்பரேட் எல்லாம் இல்லைண்ணா, நம்ம ஜாலியா தான் இருக்கு. ஆட நடக்குமாப்பா, நீ வேற. நீ 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 நல்லா தெரிஞ்சுக்கப்பா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இந்த கல்யாண கன்றாவி எல்லாம் இந்த தாலி கட்டிட்டு அந்த போட்டோ ஷூட் எடுக்கிற வரைக்கும் தானப்பா. 2வது நாளே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவானுங்கப்பா. பஞ்சாயத்து ஆரம்பிச்சு அது 6 மாசம் 2 குடும்பம் சேர்த்து உங்களை சுத்தும் பாரு சுத்து. நீ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உனக்கு கொன்னே ஓடுவானுங்க, உயிரோட பச்சு போடுவானுங்க 2 குடும்பம் சேர்த்து. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ வாழ்க்கையிலே நரகத்தை பார்ப்ப. ரொம்ப லக்குறது நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன். பணக்காரனுங்களுக்கு கேமே வேற. 2 பக்கம் 50 கோடி 50 கோடி இருக்கிற குடும்பத்தோட கேமே வேற. ஏன்னா அவன் கல்யாணம் ஆனோடனே மாப்பிள்ளைக்கோ இல்லை பொண்ணுக்கோ வீடு வேணுமா அப்படின்னா டக்குன்னு மெட்ராஸில் 2 கோடிக்கு வீட்டை வாங்குவான், எல்லாம் கொண்டு வந்து வைப்பானுங்க. அது வேற. காசு வந்து இந்த உள்ள இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடும். இந்த மிடில் கிளாஸும் இல்லாமல் அப்பர் மிடில் கிளாஸும் இல்லாமல் ஒரு கேட்டகரி இருக்கிறான் பார்த்தியா, அவன்லாம் செத்தான். குடும்பம் என்ன சொல்லுதோ கேட்டுதான் ஆகணும். அது பட்ஜெட்ல இது வேற நடத்தி ஆகணும். இதுல 70 சொந்தக்காரனுக்கு வருவானுங்க சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு. இன்னும் 70 வீட்டுக்கு நீ சாப்பிட்றதுக்கு போகணும், அது காருக்கோ இல்லை பைக்குக்கோ பெட்ரோலை போடணும். என்ன கல்யாணம் ஆகி 6 மாசத்துல ஒண்ணுமே ஒண்ணுமே புரியாது. இதுல என்னன்னா நகை போட்டிருப்பாங்க, நீ இது ஏதோ 10 கொண்டு போய் ஒரு 5 பவுன் கொண்டு போய் பேங்க்ல வச்சுன்னா மாமியை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஓனர் மாதிரி பார்க்கும் மாப்பிள்ள. அப்புறம் வந்து கார் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கார் டிரைவர் ஆக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் தப்பிச்சு நீ ஒரு வாழ்க்கை வாழணும். அவ்வளவு கல்யாண வாழ்க்கை வந்து அதான் பணக்காரனுக்கு மட்டும்தான் கல்யாண வாழ்க்கை சூப்பர். நீ ஏழை ஆக ஆக அதோட சிரமம் வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுலேயே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறது என்னென்னா, அந்த கூலி வேலை செய்கிறவங்க கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க, அதை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்வு எதுவுமே இருக்காது. எந்த எதிர்பார்ப்பும் 2 பக்கமே இருக்காது. ஆனால் அதில் ரொம்ப ஹாப்பியாக அந்த இருக்கிறத வச்சு அந்த குடும்பம் நடத்திட்டு ஒரு 2000 3000 வீடு தான் அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையை. அதில் ஆரம்பிச்சு ஒருத்தன் ஜெயிக்கிறான் பாருங்க, அவனோட உலகத்திலே அச்சீவர் எவனும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நமக்கெல்லாம் எல்லாம் இருந்துமே இந்த கேடு இவ்வளவு பயம். நம்ம பெரிய கோயிலில் வந்து கல்யாணம் ஆகுங்க, ஒன்று சிம்பிளாக வருவாங்க பாவம். நீங்கள் பைக்கில் தான் வருவோம், அப்படி மாப்பிள்ளை பொண்ணே பைக்கில் தான் வருவாங்க. கார் அரேஞ்ச் பண்ண முடியாது, 4500 ரூபாய் என்னமோ ஃபீஸ், அதை கட்டி அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோதான். அன்னைக்கே வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க திருப்பூருக்கு. முடிச்சு அன்னைக்கே வேலைக்கு போகிற ஆளுகள்லாம் இருக்குது. பட் அவங்க செமையாக தான் இருக்காங்க,
செமையாக தான் வாழ்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, சூப்பராக தான் இருக்காங்க. குழந்தையெல்லாம் பெற்று நீட்டாக குழந்தை பெற்று நல்லபடியாக வளர்க்குறாங்க, பெருமையாக வளர்க்குறாங்க. அதனால் லட்சுமி ஃபஸ்ட்டு இந்த நீ மைண்டில் இருக்கிற அந்த மேட்டர்லாம் ஒட்டச்சிது. நீ என்னென்ன யோசிக்கிறியோ எல்லாத்தையும் ஒட்டச்சு தூக்கி வீசிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. உனக்குன்னு ஒரு பொண்ணு அங்கே வெயிட் பண்ணும், நிச்சயமாக வெயிட் பண்ணும். உன் கேரக்டருக்கு செட் ஆகுறது உனக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீ பேசணும். அப்படியே உட்காந்துட்டு நீன்னு வச்சுக்க, அதெல்லாம் புரியாது. சங்கேத பாஷையெல்லாம் அதுக்கு புரியாது. என்ன போய் கண்ணிலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை அப்படியே திருப்பி திருப்பி இப்போ காட்டினீங்கன்னா அந்த பொண்ணுக்கெல்லாம் பிடிச்சிடாது. என்ன பேசும் படம் மாதிரி அதெல்லாம் புரியாது. வாய் திறந்து பேசணும். ஏம்மா பிடிச்சிருக்குமா அப்படின்ட்டு. அது ஆண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அப்பப்போ வாங்கிக்க. என்ன பேச அப்புறம் ஏதோ ஒன்று நமக்கு நம்ம லைனில் ஒன்று வரும். ஜாலியாக என்ஜாய் பண்ணியா மாதிரி விட. நம்ம ஐயப்பன்லாம் இருந்தாலும் கூட கூப்பிட்டுக்கோ, அரை வாங்குறதுக்கு அவனை முன்னாடி விட்டுரு. என்ன விட்டுட்டு நீ வந்து பிரசாந்த்ண்ணா, ஹலோ ப்ரோ சொல்லுங்க. பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த நீங்களே தனியா ட்ரை பண்ணுங்களா சொன்னீங்கல்ல, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ. 4 மாசமா 2 மேட்ரிமோனி ஆப்லயும் ஓபன் பண்ணி ஐடியெல்லாம் ஓபன் பண்ணி எங்க வீட்டுக்கு நானே போன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க பார்க்கவும் போறது இல்ல, நானே பார்த்து எல்லாம் பிக்ஸ் பண்ணி எல்லாம் சொல்றேன். நீங்க வந்து ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கல்ல. டைலாக் மாஸ்டர் மதன் பேசுறீங்களா? இல்ல புவன். ஓ புவன், நீயா? உனக்கு கல்யாணம் ஆகணும் வரை நீ நினைக்கிறியா? ஏன் ஆகக்கூடாது? இந்த பேராசையெல்லாம் உனக்கு எப்ப வந்துச்சுங்கவா? ஏடா எனக்கு 28 வயசு ஆயிடுச்சுடா. உனக்கு 28 வயசு ஆச்சு. அவன் என்னங்க பண்ண பாவங்க, ஏங்க இப்படி சாபம் விடுறீங்க? ஏங்க புவன் ஒரு டவுட் அம்மா சொல்றேங்க, நல்ல பையன். இல்ல சொல்றது கேளுங்க. நான் 4 மாசமா ட்ரை பண்ணேங்க. நான் 3000 6000 ரூபாய் செலவு பண்ணேன் மேப்புக்கு. பிரீமியம் போட்டு விட்டு நான் பாட்டுக்கு தேடுதல் வேட்டையில இறங்கினேன். ராசி நட்சத்திரத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு 156 பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அந்த நம்ம ஜாதகம் சுத்த ஜாதகம் காட்டி சுத்த ஜாதகமா பார்த்து வந்து யாஹூ மெசஞ்சர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கிற. ஆனா அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா அக்செப்ட் பண்ணதே 5. 5ல 3 வந்து அக்செப்ட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் நம்பரும் ஷேர் பண்ணல, திருப்பி எதுவும் கேட்கவும் இல்ல, அப்படியே அது நின்றுச்சு. 2 மட்டும் ஜாதகத்தை அனுப்புன்னு சொன்னாங்க, அதோட ஜாதகத்தை அனுப்பிச்சு, அதோட அதுவும் நின்றுச்சு. சரி, நீ என்ன இயர்லியா நீங்க என்ன எவ்வளவு போட்டிருக்கிற? இயர்லி வந்து 4 to 5 lakhs. 15 போடு வந்துரும். அதான் பொய் சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதுண்ணா. நாளைக்கு மாட்டிக்கிட்டோம்னா உட்காரு, அவ்வளவுதான். இதே மாதிரி தானே நானும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல டிண்டர் பம்பிள் எல்லாம் கூட போய் பார்த்தாச்சு, ஒன்னும் கிடைக்கல. ஒரு ஐடி பார்த்தேன்னா டிண்டர் எல்லாம் போயா, அங்கெல்லாம் பிசினஸ் தான், உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதான் நான் ஒரு பையன் பொண்ணு வயசுல பேசுறேன். இல்ல அதான் டிண்டர்ல கம்ப்ளீட் பிளாக்மெயில் போயிடாதீங்க, எக்கச்சக்கமா சிக்கிக்குவீங்க. டிண்டர் நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். நான் இப்போ ஒரு மாசம் கூட இருக்கும். இப்பதான் அது அன்சப்ஸ்கிரைப் பண்ண, அது ஒண்ணுமே வரல. நானும் கொடுத்து பார்த்தேன். ஒருத்தர் கூட அந்த இது நாம லைக் கொடுப்போம்ல, திருப்பி அவங்க லைக் கொடுக்கவே இல்லை. இது பாத்தீங்கன்னா நான் இப்ப இந்த ஆப்ல அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் லாஸ்டா ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன்னா அதுல வந்து அந்த நீ வந்து இப்ப 28 வயசு ஆகுது உனக்கு, நீ 22 23 வயசு காலேஜ் முடிச்சு பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் பாக்காது, அவங்க எல்லாம் உன்னை மதிக்க மாட்டாங்க, சரியா? அதனால நீ வந்து 28 ஆகுதுன்னா 27 26 பாக்க ஆரம்பிக்க. நீ விற்கும் போதே வந்து அந்த சர்ச்லயே 26 27 28 மட்டும் வச்சுனா மட்டும்தான் அதுலதான் வரதுதான் உன்னை ஓகே பண்ணும். ஏன்னா அவங்களுக்கும் பார்டர் நெருக்குது இல்ல, அப்போ ஒரு பதட்டத்துல உன்னை ஓகே பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நீ 23 வயசு பொண்ணு அழகா இருக்கு, 21 வயசு பொண்ணு அழகா இருக்குன்னு நினைச்சு நீ லைக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உன்னை சட்டையே பண்ணாது. அது பூரா விஜய் தேவரகொண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீ வந்து அண்டா மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது இல்லண்ணா. அதுக்கப்புறம் ஒரு ஐடி பார்த்தேன்னா அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அபவுட்ல வந்து இது மாதிரி என் பேர் இது, நான் இந்த கம்பெனில சென்னையில ஒர்க் பண்றேன் அப்படின்லாம் போட்டு we have 10 acre coconut farm and we are looking for 10 acre coconut farmனு போட்டிருந்தாங்க. என்ன கண்ணு, நாட்டு மரமா இதுவா டிஜே கண்ணா? அதான் பாருங்களேன், நல்ல பையன் வேணும்னு போட்டிருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு 10 ஏக்கரால் அதே மாதிரி இது வேணும் சரின்ட்டு கீழே வந்து பார்த்தா கூப்பிட்டு அதுல வந்து ஃபேமிலி பத்திலயும் அப்படிதான், எங்க அப்பா இப்படி பண்றாரு, எங்க வீட்டுல இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு கீழே வந்து திருப்பி we have 10 acre coconut farm and we want 10 acre coconut. அப்புறம் அந்த பொண்ணோட ப்ரிஃபரன்ஸ்லயும் அதேதான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், எம்எஸ் ரியல் எஸ்டேட்னு,
அவனை கூப்பிட்டு இது பண்ணிடு. 10 ஏக்கர் என்ன தினமும் 10 ஏக்கர் பார்ப்பான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போய் 10 ஏக்கரா பாட்டுருன்ட்டு அவளுக்கு வேணா கரெக்டா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் ஈரோட்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தாங்க பஸ்ல காலையில 6 மணிக்கு. எனக்கு பஸ்ஸுக்காரன் நிறுத்தவே இல்லை. யூரின் வேற ரொம்ப அர்ஜென்ட். எப்படியாச்சும் சென்னையில இறங்கிதான் போய் அடிக்கணும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தா திடீர்னு நோட்டிபிகேஷன் சவுண்ட், இந்த மேட்ரிமோனி ஆப் சவுண்ட் பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. சரி நம்ம வாழ்க்கையில ஒளிவு காலம் வந்துருச்சு அப்படின்ட்டு டக்குன்னு நம்பரை போட்டு இந்த நம்பர் கான்டாக்ட். அது ஒளிமயமான காலம். ஒளிவு காலம்னா ஒளிச்சு போறது. சொல்லு. ஒளிமயமான காலம். டக்குன்னு நம்பர் போட்டா நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் ஜாதகம் அனுப்ப சொன்னாங்க, அனுப்புனா போட்டோ எல்லாம் அனுப்பிச்சா, அவங்களும் போட்டோ எல்லாம் அனுப்பிச்சாங்க, எல்லாம் கரெக்டா போச்சு. ஆனா மத்தியானம் 3 மணிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. இது மாதிரி சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, பொண்ணு வயசுலயே சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா 800 ரூபா தேவைப்படுது, அனுப்பிச்சு விடுறீங்களா அப்படின்னு. அப்படியே மனசு அப்படியே வெறுத்துருச்சுன்னா நான் அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல, அப்படியே வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிட்டேன். இல்ல போனே, நான் என்ன கேட்கறேன், ஒரு 50,000 ரூபாய் கேட்டிருந்தா கூட சரி ஓகே. 800 ஒரு ரவுண்டா ஒரு 1000 ரூபாய் கிட்டதா. 800 ரூபாய் கரெக்டா. 800 ரூபாய். நான் அதுவும் கேர்ள்ஸ் வாய்ஸ் மெசேஜ், கேர்ள்ஸ் அந்த பொண்ணு வாய்ஸ் தான், அதுலயே அப்படி அனுப்புது. அப்புறம் என்ன இப்படி கேட்டேன்னு நினைச்சிட்டு இது என்ன பேசாம விட்டுறாதீங்க, இப்ப கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது அதனாலதான் கேட்டேன், நான் அடுத்த வாரமே ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்திருந்தது. இதுக்கு பேரு நீ போயிருந்தா பிசினஸ் பண்ணி எல்லாம் அனுப்புன போட்டோ ஜாதகம் எல்லாத்தையும் அன்சென்ட் பண்ணிட்டு அப்படியே பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆப் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்ல. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பட்டிக்காடா இருக்குதுன்ட்டு அப்ப நான் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதை நாங்க நம்பணும். சரி சொல்லு. அப்புறம் சரி இப்ப நினைச்சு பார்த்தேன், சரி நம்மளுக்கு நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பெருசா வேலைக்கும் போகல, நம்ம இங்கதான் சும்மா டெய்லரிங் யூனிட்ல மேனேஜரா இருக்கிறோம், நம்மளுக்கு அந்த கடைசியில் இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டிருக்குது அப்படின்ட்டு நான் திருப்பி அந்த பொண்ணுட்டே பேச ஆரம்பிச்சேன். நான் என்ன சொல்றேன், டெய்லரிங் யூனிட்ல மேனேஜரா இருக்க, தைக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல பொண்ணுங்க வருவாங்க, ஏன் ஒரு பொண்ணு கூட நீ பேச முடியாதா, எதுவுமே இது பண்ண முடியாதா? இங்க வரவங்க எல்லாம் கொஞ்சம் விஐபியா வராங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அதுக்கப்புறம் சொல்ற கேளுங்க, இந்த பொண்ணுகிட்ட பேசினா அதுக்கு 27, எனக்கு 28. சரி அதுக்கு நான் கல்யாணம் ஆகும், தங்கச்சிக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னுச்சு. சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டா 2 மாசம் கழிச்சு சொல்றேன் அப்படின்ட்டுருச்சு. சரி எங்க வீட்டுல எல்லாம் கூட சொல்லிட்டேன், இது மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்துல மேட்டுப்பாளையம் அப்படின்னு. எங்க அப்பா போட்டோ காமிச்சா, டே சூப்பர்ரா, பொண்ணை விட்டுறாதரா, எப்படியாச்சும் சொல்லு, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு அவங்களும் நல்லா ஏத்தி விட்டாங்க. இந்த பெருசு சரி சரி நம்மளுக்கு தானே இருக்குது, அதனாலதான் காலேஜ் படிக்கும் போதே நம்மளுக்கு ஆண்டவன் கனெக்ஷன் கொடுத்துட்டான் இருக்குது அப்படின்ட்டு ஜோலி போட்டு பாத்துக்கிறீங்க. பேச ஆரம்பிச்சு பார்த்தா கடைசியில அது என்ன இருக்குது, என்கிட்ட ஒரு 3 saree இருக்கு, நான் உங்க பொட்டிக்கு கொரியர்ல அனுப்புறேன், எனக்கு தைச்சு தரையா அப்படின்னுச்சு. சரி இது என்னடா தைச்சு தரையா, நம்ம இப்படி போனா இது இப்படி வருது அப்படின்ட்டு, சரி தைச்சு தரதானே நம்ம தைச்சு தந்துடலான்னு பார்த்தா கடைசியில எம்ப்ராய்டரி போடுறியான்னு கேட்டுச்சு. சரி எம்ப்ராய்டரி தானே அப்படின்னு பார்த்தா அதுவே போட்டோல அனுப்பிச்சு, எனக்கு இப்படி எம்ப்ராய்டரி வேணும் அப்படி எம்ப்ராய்டரி வேணுச்சு. சரி நாங்க மேடம்கிட்ட சொன்னா அவங்க ஏண்டா உனக்கு பொண்ணுக்கு போட்டு தரக்கற நான் கம்பெனி நடத்துறேன்னு கேட்டுருவாங்கட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு சரி நம்ம சொந்தக்காரங்களுக்கு போடுற மாதிரி நாமளே நம்ம சேலரி அமௌண்ட்டே எடுத்து போட்டுடலாம், போனா போயிட்டு போகுதுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா யோசிச்சு பார்த்தேன், அது மினிமம் அவன் எம்ப்ராய்டரி ஹிந்திக்காரனே வந்து ஒரு பிளவுஸுக்கு 2000 ரூபாய் மினிமம், அவன் போடுறதே 2000 ரூபாய் கீழே போட மாட்டான். 4000 ரூபாய் 3 பிளவுஸுக்கு 6000 ரூபாய் ஆயிடும். மேடமுக்கு தைக்கிறதுக்கு அது கணக்கு காமிக்கணும்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், 9000 ரூபாய் செலவு பண்ணோன்னு யோசிச்சேன். அப்புறம் அந்த பொண்ணு அந்த பேசுனா அந்த ட்ரெஸ்ஸ பத்தி மட்டும் தான் பேசுது, வேற எதையுமே பேச மாட்டேங்குது. நீ சாப்பிட்டியா இருக்கா அதையே பேசுதுன்னா நானும் சரி வேற ஏதாச்சும் பேசணும்னு பார்த்தா இங்க பாரு இந்த பிளவுஸ் எப்படி இருக்கு, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு அனுப்பிச்சிட்டுது. அப்படியே நானும் இப்ப அதை விட்டுட்டு அவ்வளவுதான் இப்ப முடிவே பண்ணிட்டேன், ஒரு 35 வயசு வரைக்கும் பாப்போம், ஆகுதுன்னா ஆகட்டு, இல்லன்னா அப்புறம் கேரளாவுக்கு பக்கம் அங்கேயும் போயிட்டு நம்ம அங்கேயே செட்டில் ஆகிக்கலாம். ஒரு 9000 ரூபாய்க்கு 35 வயசு வரைக்கும் இல்ல அது கேட்டிருந்தா நான் கூட கொடுத்துருப்பேன்டா. இல்லண்ணா அது 2 அது 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 நாளைக்கு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில டாடா பாயிண்ட் போயிருச்சுன்றா. அதாவது என்னப்ப
ஏன்னா மேட்ரிமோன்ல 3000 கட்டிட்டு இருக்குல்ல, ஒரு 9,000 போனா என்ன இப்ப? அதாவது அந்த 800 ரூபாய்க்கு இது பரவாயில்ல, ஆனா இதுவும் நூதன மோசடி தான். அதான் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. என்னடா இது எல்லாரும் இப்படி நம்மள யூஸ் பண்ணிக்கவே நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சரி, இது உங்க டாடி கிட்ட கன்சல்ட் பண்ணியா? அப்படி ஜாக்கெட் தைக்கணும்னு ஒரு பொண்ணு சொல்லுது, என்ன பண்ணலாம் டாடின்னு கேட்டேன். அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட. சரி ஆமா, அந்த பேரு அந்த பொண்ணு பேசுதா இல்லையா? அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில கூட நான் 7 மணிக்கு கால் பண்ணுச்சு. காலையில 7 மணிக்கு நானே யூடியூப்ல அந்த அப்லோட் பண்ணிட்டு 3 மணிக்கு தான் தூங்குவேன், 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 7 மணிக்கு எந்திரிச்சு அட்டன் பண்ணா ஒரு வீடியோ அனுப்பிச்சு, அது ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரோ அந்த சும்மா போடுவாங்களா டெஸ்ட் மேக்கப், அதுக்கு இதை போட்டு ஏதோ வீடியோ எடுத்திருப்பாங்களா இருக்குது, அதுக்கு எடிட் பண்ண சொல்லி எனக்கு அனுப்புது. எனக்கு இதுல வந்து 80s 90sல வர பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி அனுப்புது. அப்படியே நீங்க நினைக்க கூடாது. உங்ககிட்ட ஒரு உண்மையா கேக்குதுன்னு நினைக்க கூடாது. இல்ல இது என்னமோ காதல் மலர போகுதுன்னு நினைக்கிறேன். நான் போய் பாருங்க, கஷ்டப்பட்டு யூடியூப்ல எல்லாம் போய் தேடி 8:30 ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஆரம்பிச்சேன், 8:30 வரைக்கும் தேடி பிஜிஎம் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி அனுப்பிச்சா. இந்த வெட்டி பயிலுக்கு பேசுறதும் ஒரு பொண்ணுக்காக இதை பண்ணக்கூடாதா? அப்படி இல்ல கார்த்தி, அதுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது இவன் சும்மாதான் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அது டைம் பாஸ்ல தான் அதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 3 மணி வரைக்கும் தண்டமா தான் பேசிட்டு இருக்கானுங்க. சும்மா தான் இருக்குது, நாய் ஜாக்கெட்டா தைச்சு தரோன்னு உன்னை டெஸ்ட் பண்ணி இருக்குது. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு அதான் உன் வருங்கால மனைவின்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் இந்த வேலை தான் பண்ணுவான். இப்பவே எவ்வளவு பொறுமையா இருக்கான்னு உன்னை டெஸ்டிங் போட்டுரும் அப்படின்ட்டு என்னென்ன வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குதோ அதெல்லாம் டெஸ்டிங் போடுவேன். ஏன்னா நீ ஜாக்கெட்டை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமே அது ஒன்று விட்டு போகாம வீடியோ எடிட் பண்ண சொல்லுது பாரு. அப்போ ஒரு பிரியத்துல தானே சொல்லுது. இல்லன்னா ஒருவேளை நீ காலையில அனுப்பும்போது கேட்டுருமோ, ஏன்டா நான் பிளவுஸ் தைக்க சொல்லி கேட்டனே, நீ அதுக்கப்புறம் ஆளே இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிட்டு எனக்கு கேட்டுருமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்லவேளை அது அந்த டாபிக் எடுக்கவே இல்லை, இந்த டாபிக் ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம அதை அப்படியே விட்டுட்டு இதை இப்படியே பேசி கண்ணி போல நினைச்சா இதுக்கு ரிப்ளை வரல. வீடியோ அனுப்பிச்சோட சரி, அதுக்கப்புறம் ரிப்ளை வரல. போனே நான் இப்ப என்ன சொல்றேன், வீடியோ எடிட் பண்ணி ஃபைலா வச்சுட்டு போய் நேர்ல ரெடி பண்ணிட்டு நேர்ல எடுத்துட்டு போய் குடுப்பியா? அதை விட்டு என்னங்க இப்படி இருக்கான், என்ன பசங்களை நல்ல இந்த லட்சுமி புவனே இவன்லாம் கொங்கு படத்துல இருக்கவன்லாம் பைத்தியக்காரனா இருக்கான். அதாவது எனக்கே ரொம்ப சேமா இருக்கு. ப்ரோ எல்லாத்தையும் சொல்லாதீங்க கார்த்தினா. ஆமா, மத்த பூராவே ஆனா நிறைய ஆகாஷ் சூரனுங்கெல்லாம் இருக்கானுங்க, உண்மைதான். கொங்கு பில்ட்ல ஆனா எங்க ஊர்ல எப்படின்னா 3 சேரி வாங்கிட்டு நீ நேர்ல போய் நீ கட்டி விட்டு வந்திருக்கணும். நியாயமா பார்த்தா என்னங்க இதுல வந்து என்ன பண்ற கவரு. நான் இப்ப சொல்ற மேட்டர் மட்டும் கேளு. பின்னாடி லைனா கோயில் மணி மாதிரி ஜாக்கெட் வை. என்ன போய் உனக்கு அந்த டெய்லர் கிட்ட உட்காந்துன்னா காது மேல 2 போட்டு வெயிடா மணி மாதிரி அப்படின்னு சொல்லி மணிமணியா ஜாக்கெட் பின்னாடி வச்சு கிளீனா ஜன்னல் ஒன்று வச்சு அதுக்கெல்லாம் பூரா பெயிண்டிங் கிண்டிங்லாம் அடிச்சு ஜாக்கெட்ல கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி 4 ஜாக்கெட்டோட போ. எங்க இருக்குன்னு சொல்லு. ஜாக்கெட்டை கிஃப்டா கொடுத்து லவ் ஓகே பண்ண சரித்திரத்திலேயே ஆம்பளை நீதான் அப்படிங்கிற ஒரு 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 பேரை புவன் வந்து பண்ணணும். கல்யாணம் ஆகுது ஆகல, அது 2வது புவன். நீ ஜாக்கெட்டை தைக்கிற இல்லைன்னா நான் உனக்கு 8000 அனுப்புறேன், நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் ஆக்சுவலா நான் முடிவு பண்ண நான் பண்ணி கொடுத்துடலான்னு. ஆனா அது அந்த டாபிக் மட்டும் தான் பேசுது, வேற எதுவுமே பேச மாட்டேங்குது. எனக்கு அதான் பயமா இருக்கு. நாளைக்கு வாங்கிட்டு அப்புறம் காணாம போயிடுச்சுன்னா அதான் நீங்க தானா பேசுறீங்க. போயிட்டு போது விட்றா. அததான் சொல்ற. அது இப்ப எங்க இருக்குது? மேட்டுப்பாளையத்துலயா? மேட்டுப்பாளையத்துல திருப்பூர் வரைக்கும் வருதுண்ணா வேலைக்கு. அங்க ஏதோ ஒரு நகைக்கடையில வேலை செய்யுது. திருப்பூர்னு உங்க ஏரியா தாங்க, ஏதோ பார்த்து முடிச்சு விடுங்க. எந்த நகைக்கடைன்னு மட்டும் சொல்லு, ஜாக்கெட் அங்க போகும், நான் பாத்துக்கிறேன். சரி நான் உங்களுக்கு தனியா சொல்றேங்க நகைக்கடை. அது இங்க சொல்லிக்குது. அது இதெல்லாம் கேட்டுருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் எல்லாம் போட்டுட்டு போயிடும். இதை எவனாச்சும் அனுப்பிட்டான்னு வச்சுங்க. திருப்பி சொல்ற அது இங்கதான் இருக்கு. உன்னை இங்க ட்ராக் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு உன்னை இங்க இருந்தா அது உன்னை இங்கிருந்து லைக் பண்ணி தான் அது வந்து உனக்கு மெசேஜ் உன்னை கான்டாக்டே பண்ணிருக்குதுங்கிற என்னோட இல்ல இல்ல அது நான் Facebookல பிடிச்சேன், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு மாறிட்டேன். அது காலேஜ் டைம்ல. ஆனா அப்பவே வந்து ஒரு பட்டிக்காடுத்தனமா பேசிட்டு இருக்கு, நான் விட்டுட்டேன். சரி இது ஏதோ பேக்கா இருக்கு. நீ பெரிய மாடனா பேசுற, அது பட்டிக்காடா பேசுது. டேய் அப்புறம் இப்பதான் யோசிச்சேன், சரி அவளுக்கு இதை விட்டா வேற ஆள் கிடைக்காதாட்டு இருக்குட்டு திருப்பி நாம இங்கேயே போயிடலான்ட்டு வந்தா இப்படி ஆகி போச்சு. ஜாக்கெட் தைக்க போட்டு சொன்னீங்க. நான் இங்க அந்த மேட்ரிமோனி ஆப்ல இங்க சென்னையில இருக்கிற பொண்ணா பார்த்தனா எல்லாம் எலைட் பொண்ணுங்க. சரி எப்படியோ பேசி சென்னைக்காரங்களா, அதை விட்டு அது நமக்கு செட் ஆகாது போகணும்.
நானும் அந்த அந்த பேரண்ட்ஸ் தான் அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்றாங்க. நான் அவங்களுக்கே அதான் டேரக்டா சொல்றேன் பாரு. மெசேஜ் அனுப்பிச்சேன் இங்க எஸ்ஏ பாரு, கணக்குல. நகை இப்படி கடைக்கு எல்லாம் வேலைக்கே போகாம மேட்டர் 15 வந்து கேளு. சம்பளம் போட்டு பழங்க ப்ரொஃபைல்ல. நகை கடைக்கு நீ இங்க வேண்டாம் உனக்கு, இங்கெல்லாம் நீ தாங்க மாட்ட, ஃபுட்டி கிட்டின்னு 1 மணிக்கு நீ கடை கூட்டிட்டு போவாளுங்க, நீ செத்து போயிருவ, அதனால இங்க விட்டுரு. இதெல்லாம் இது தனி மீட்டர் வேணுங்க, அதெல்லாம் உன்னால போன் நீ தாங்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், 8000 முதலீடு, 8000 ரூபாய்க்கு நல்லா மணிமணியா ஜாக்கெட் 4 டிசைன் எடுத்துக்க, பச்சை சிகப்பு என்னென்ன இதுக்கு ஜாக்கெட்டோ சொந்தக்கார பிள்ளைகிட்ட அதாவது ஐடியாக்கு எங்க போய் டெய்லர் கிட்ட உட்காந்து நீயே கைப்பட உட்காந்து அந்த ஜாக்கெட் கம்ப்ளீட்டா தைச்சு இல்ல நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு A to Z எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நான் 6 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். அப்புறம் என்ன ஜாக்கெட் தைச்சு நாய் கடைக்கு எடுத்துட்டு போங்கிறேன் நானு. அப்படிதான் யோசிக்கிறேன், பாப்போம். பப்ளிக்கா நான் ஜாக்கெட்டை கொடுங்குறேன் நானு. நீ எனக்காண்டி கொரியர்ல அனுப்பாதா, நேர்ல எடுத்துட்டு போயிரு. ஆமா அதைத்தான் சொல்றேன் நானு. ஜாக்கெட்டோட போயிரு, ஜாக்கெட்டோட போய் ப்ரொபோஸ் பண்ணி என்னதான் ஆயுதுன்னு பாப்போம். ஜாக்கெட்டுக்குள்ளேயே தைச்சிரு, ஜாக்கெட்டுக்குள்ளேயே அந்த இது ப்ரொபோஸ் பண்ணுவானு இல்லை, இந்த வெள்ளைக்காரனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டி போட்டு இது பண்ணுவானு இல்லை, அது மாதிரி ஜாக்கெட் போடுறப்ப உள்ள தெரியணும். இந்த இதுல பார்த்தீங்கன்னா வச்சுக்க, மார்க் ஜக்கர்பர்க்கு இந்த கோட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எழுதியிருப்பான், ஃபேஸ்புக்னு அதை எழுதியிருப்பான், அந்த மாதிரி உள்ள எழுதிரு கேனை மாரி யூ அப்படின்னு எழுதிரு. என்ன இல்ல அதெல்லாம் முன்னாடியே நான் கேட்டேன்னா அந்த பொண்ணு 2 மாசம் கழிச்சு சொல்றேன்னுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இப்படி திரும்பிருச்சு. அதான் எனக்கு ஒரே இதாயிருச்சு, என்னடா அது இதுக்கப்புறம் இப்படி எனக்கு அதை பண்ணித்தான் இதை பண்ணித்தான் டெய்லி டார்ச்சரா இருக்குதுன்னு எனக்கு ஒரு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தெரியும், கப்பல் வித் பெனிஃபிட்டா என்னென்னமோ பெனிஃபிட் இருக்கு. இது வந்து ரிலேஷன்ஷிப் வித் ஜாக்கெட் வந்து இப்பதான் வாழ்க்கையில் நான் பாக்குறேன். நமக்கு இது வந்து புரியாத ஒரு ஆங்கிள் இருக்குது, என்னன்னே தெரியல எனக்கு. இப்ப எங்க ஊர்லலாம் என்ன வழக்கம்னா, அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க சும்ரே தம்பி நீங்க எடுத்து போய் குடுறா, என்ன செலவாக பாத்துக்கலாம்டா, பிரச்சனை இல்ல. ஆமா சரி பாக்குறேன், நான் நாளைக்கே கேக்குறேன் காலையில. நடத்துறேன் நானு. கொரியருக்குள்ள அட்ரஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன், வா பாத்துக்கோ. கொரியர்ல அனுப்பிடுறேன்னு சொல்லிருக்கு. 3 புடவை கொரியர்ல அனுப்புறேன், நீயே பார்த்து நல்லா பண்ணி கொடு அப்படின்லாம் சொல்லிச்சு. அது உன்னை லவ் பண்ணுதியா, புடவையெல்லாம் நம்பி அனுப்புதுன்னா அது காஸ்ட்லியா தானே இருக்கும். அதையும் 4 தடவை கேக்குது. அது 3 ஒரே சைஸா இல்ல வேற ஒரு சைஸான்னு பாத்துக்க, அதுவும் பிரச்சனை இருக்கு. அவங்க ஆன்டி இது அக்கா இதெல்லாம் சேர்த்து அமைச்சிட போகுது. நம்ப முடியாதுண்ணா, அப்படியே பண்ணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் அளவு ப்ளவுஸ் சேர்த்து கேட்டிருக்கேன். மாதிரி அதாவது ஒரே சைஸா இருந்தா பண்றா, இல்லன்னா வேணாடா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க ஊருக்கு. ஆமா ஆமா ஒரே சைஸ்னா ஓகே, இல்ல வேற வேற சைஸ்னா பண்ணாதடா. இதெல்லாம் ரொம்ப கேவலம்டா போனு. நிஜமாவே இப்படி பொழப்பு ரொம்ப நாரி போச்சுண்ணா. உண்மையுமே நானே எங்க அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த மேட்ரிமோனிக்கெல்லாம் முன்னாடி எந்த கல்யாணம்னாலும் எனக்கு கூப்பிட்டுறது, சென்னையில இருந்து வாடா வாடான்னு எக்ஸிபிஷன்ல நிக்க வைக்கிற மாதிரி முன்னாடி நிக்க வச்சுறது எல்லா கல்யாணத்துலயும். என் பையன் சென்னையில வேலை பாக்குறான். அப்புறம் இந்த கம்பெனியே என்னோட கம்பெனிட்டாரு. இல்ல போன எனக்கு என்னன்னா, உங்க நைனாவை எங்க நைனாவோட மீட் பண்ண வைக்கணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் 2 நினைக்கிறேன். 2 மீட் பண்ணி என்ன ரியாக்ட் பண்ணிக்கிறதுன்னு பாக்கணும். 2 பெருசுகளும் அதுல ஒரு காமெடினா, ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன் இவரோட. உள்ள என்ட்ரு ஆகும்போது என்னங்கிறாரு, காரை டைரக்டா கொண்டு அந்த ரிசப்ஷன் வாசலே நிறுத்தினாரு. ஏன்பா கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்குது, கார் இத்தனை கார் உள்ள வந்து அவன் செக்யூரிட்டி வந்து அங்க அதுக்குதான் பார்க்கிங்க்கு ஆள் போட்டுருப்பானுங்களே, அவங்க எல்லாம் விசில் அடிச்சு அந்த பக்கம் தள்ளுறானுங்க. நீங்க என்ன அங்க கொண்டு விடுங்கிறீங்க, நம்மளது ஓட்டாரு ரிட்ஸுக்காரு, இதை தூக்கிட்டு போனா அவன் என்ன சொல்லுவானுங்கிறாரு. அவரு லைட்டா சரக்கு போட்டிருந்தாரு, நீ உர்றா வண்டியா நான் பாத்துக்கிறேன்டா என்னடா அப்படின்னாரு. அப்புறம் விட்டா அவன் வந்து விசில் அடிச்சு நிறுத்திட்டான். ஏங்க அங்கெல்லாம் கார் விடக்கூடாதுங்க. அட வெளியே இறங்கி எல்லாரும் பாக்குறாங்க, அவன்கிட்ட சண்டை கட்டி போற வரவங்க எல்லாம் பாத்துட்டு போறாங்க. அப்புறம் தான் நான் கேட்டேன், இதுக்குதான் நான் சென்னையில இருந்து கூப்பிட்டீங்களா, இப்ப நீ இதை பாத்துட்டு அவன் பொண்ணு கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு. நீங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க, இங்க வந்துட்டு மண்டபத்துல வந்துட்டு நான் வந்து நின்னா முட்டு. அப்படி இல்லடா தம்பி, அப்படி இல்ல, கார்ல போய் கெத்தா இறங்கணும்ல, காரை யார் பாக்குறது? அப்புறம் அதாவது காரை கட்டணுமா இல்லையா எல்லாருக்கும்? இறங்குனேன்னா பையன் வந்து ஸ்மார்ட்டா வந்து டப்புன்னு இறங்குறான் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜில்லா விஜய் மாதிரி வாழ்வாழ்ந்து இறங்குற மாதிரி. அதெல்லாம் இல்லைன்னா எல்லாமே சரியாதான் பண்றாங்க, கொஞ்சம் ஓவரா பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். இங்க ஊர் சைடு எல்லாம் இப்ப அவர் சொன்ன மாதிரிதான், தகர டப்பா மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தா அப்பவே கல்யாணம் ஆயிடுது. அவ்வளவுதான். கொஞ்சம் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்தா கூட அந்த பையனுக்கு சொத்தே இல்லைனாலும் ஒண்ணுமே இல்ல. அதாவது பொண்ணு பாக்குற ஸ்டேஜ் கூட நம்மளால போக முடியல. ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்குற ஸ்டேஜ் கூட போக முடியல.
நீங்க இவளுக்கு கல்யாணம் பண்றாளுல, இவளுக்கு எல்லாத்தோட முன்னாடி லவர் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிட்டு அவனுங்களை வந்து வாழ்க்கையிலே முதல்ல ஒரு ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு பிட்டப் போடுவாங்க பாருங்க. நம்மனால தாங்கவே முடியாது ப்ரோ. வெக்கம் என்ன, நாணம் என்ன, நாம எத்தனை விடுங்க, அது சொன்னோம்னா டென்ஷன் ஆயிரும், விடுங்க. ப்ரோ இப்போ எங்க ஊர்லலாம் ஒரு வழக்கம் ப்ரோ. எப்படின்னா இது மாப்பிள்ளைக்கு சொத்தே தர மாட்டாங்க பையன் தான். நாகூர் நாகப்பட்டினம் பக்கத்துல மாப்பிள்ளைக்கு சொத்தே தர மாட்டாங்களா? தர மாட்டாங்க, பொண்ணுக்கு மட்டும் தான் தருவாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், மாப்பிள்ளை பொண்ணு விட்டோட வந்துடணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போக கூடாது. அந்த மாதிரி லைக் அப்பப்போ தான் விசிட் பண்ணும். எங்க நாகப்பட்டினத்துக்கு நாகூர் அங்க முஸ்லீம் வீட்ல அப்படிதாங்க. முஸ்லீம் எந்த ஃபீல்டா இருக்கு, முஸ்லீமோ ஜெயினோ இந்துவோ இல்ல, அங்க வந்து அது பழக்கம் தானுங்க. அது வந்து என்னன்னா அந்த சொத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பையன் வந்து பொண்ணு வீட்டுல இருக்கணும். அதுதான். நாளைக்கே முஸ்லீமா மாறல, இப்ப என்ன பிரச்சனைங்கிற நானு போய் நீட்டா பிரியாணி இருக்கு ஜம்முன்னு சாப்பிடுறோங்க. நான் வீட்டோட மாப்பிள்ளையா போற கூட ரெடியா இருந்தேன்னா சரி எப்படியோ போய்க்கலாம் அப்படின்ட்டு வர்ற புவன் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. புவன் ஆபரகாமா இல்ல புவன் அகமது ஏதாவது ஏதோ ஒன்று வச்சுக்க, புவன் இப்ராஹிம்னு வச்சுக்க, போ நாகப்பட்டினம் மரியாதையா போ. அதானா அதெல்லாம் வந்து ஒரு 35 வயசு வரைக்கும், 35க்கு அப்புறம் அவ்வளவுதான், டோன்ட் கேர். நான் எங்க போய் எவ்வளவு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பேன். இவங்க எல்லாம் பாத்துட்டு வேலைக்கு அதை இப்பவே பண்ண வேண்டியதானடா. இப்ப பண்ணா அப்புறம் தூக்குல தொங்குற இல்லைன்னா உனக்கு ஆளை வச்சு கொள்ற அப்படி இப்படின்னு தேவையில்லாம் மிரட்டுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஒரு 35 வயசு தாண்டிடுச்சுன்னா அப்புறம் எவன் கண்டுக்கிறான் நம்மள? எவனுமே நம்மள கண்டுக்க மாட்டேன். என் கூட படிச்சவங்க கல்யாணமே குழந்தைய வந்துருச்சு. உங்க நைனாவும் என்னோட நைனாவையும் 2 வாரத்தையும் மீட் பண்ண வைக்கணும்டா. 2 பெருசுகளை உட்கார்றத நான் பாக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காட்ஜிலா விசஸ் கிங் காங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணம் கிடையாது. அதாவது ரொம்ப அலப்பற, ரொம்ப தாங்க முடியல. இப்போ உங்க அப்பாவை சொல்றீல்ல, எங்காலு போன வாரம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா லைட்டா சரக்கு போட்டு நாமளே வாடகை கம்பெனியில ஓட்டிட்டு இருக்கிறான். அப்படியே சாயங்காலம் போயிருக்க, அப்படி சாயங்காலம் போய் அப்படியே நின்றுட்டு அவர் ஓனர் வந்திருக்கா, அப்படி பில்டிங் ஓனர். அப்புறங்க தொழிலில் அப்படி போகுது. அவர் மேலே கம்பெனி வச்சிருக்காரு. அவர் இப்போதான் ஏதோ மாற்றி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல. அப்படின்னா ஏதோ போயிட்டு இருக்குங்க. அப்படின்னா நம்ம போய் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. மாதம் ஒரு 30 லட்ச ரூபா பண்ணிடுறான். ரொம்ப காசுங்க, என்ன பண்ணுறதே தெரியல எனக்கு. சரக்கை போட்டு இப்படி பேசி என்ன ஒரு 1/4 மணி நேரம் பேசி நான் அந்த ஓனரை கூட பேசவே மாட்டேன். அப்படி 17,500 ரூபா இருந்த வாடகை 20,000 ஆயிடுச்சு திடீர்னு. நான் அப்புறம் கூப்பிட்டு மேனேஜர் கேட்கிட்டே, இது எப்படா 2,500 ரூபா எதுக்கு ஆயிடுச்சு, ஒரு 500-1000 ரூபா என்ன பரவாயில்லையாடா அப்படிங்கிற. அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணா தப்பாக நினச்சி காயிட்டே இருந்தான். மரியாதையே சொல்லுங்கடாண்ணா, அண்ணா அப்பா சம்பவம்ண்ணே அப்படின்னு போய் பேசி போன வாரம் என்னை ஒரு செய்கை பண்ணி விட்டுருக்கு. அப்படி போன வாரம் என்னோட செய்கை இல்லைன்னா அந்த 7 மணிக்கு மேலே எவனாவது திட்டி, எவனாவது மானாவரியாக திட்டி அவன் கூப்பிட்டு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் அப்பாவுக்கு என்ன துரோகம் பண்ண தம்பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால், அவர் காலையில் வந்து நீங்கள் யாருன்னு கேட்பாருங்க, அது விட்டுருங்க ஃப்ரீயாக, அந்த 7 to 9 அவர்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. இப்போ என்னென்னா சர்க்கிளில் பூரா வந்து அப்படின்னா இந்த 7 to 9 யாரும் ஃபோன் எடுக்காதீங்கன்னு அப்படி ஸ்ட்ரிக்ட் ஆர்டரில் போயிட்டு இருக்குது. எடுத்தானா அவன் அவ்வளோதான், அவனோட பரம்பரையே முடிஞ்சுது. அவ்வளோதான், தலைவர் என்ன பேசுவார்னு நமக்கு தெரியாது. அவ்வளோதான், என்ன பண்ணுறது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் டீலிங் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா நம்ம லீக் தான் நினைக்கிறேன். நம்ம அதே லீக் தான். எல்லாத்திட்டையும் போய் சென்னையில அவங்க மேடம் இவனும் ஒன்னா பார்ட்னரா வச்சிருக்காங்கன்ட்டாரு. கம்பெனியே இவனுதான்ட்டாரு. வேலை மேடமா வச்சிருக்காருன்னு சொல்ல நினைச்சு பாருங்க. இப்படிங்கிறாரு, இது சேலரி இருக்கலாம் இல்லைங்க, பையன் ஓனா பிசினஸ் பண்றான், ஓனா அவனுக்குன்னே கடை இருக்கு, அப்படி இப்படின்னு கொக்காலோடையோ. இது நம்மளேதாயா உங்கால. ஐயோ, நானும் எங்க இப்பெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க நினைச்சீங்களா எதுவுமே விசாரிக்காம வந்து அப்படியே கொடுத்துருவாங்களா? இப்பெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எங்க கார்டு எங்க வீடு எங்கன்னு பாத்துட்டு தான் போறானுங்க. ஏதாவது ரொம்ப ஹெவியா பேசணும்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏதோ ஒரு முட்டா பையில வந்து மாட்டுவான்ல, அதுக்குதான். எதுவுமே தேவையில்லை. நான் ஒரு ஏடிஎம்க்கு வாட்ச்மேனா போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அப்படி நான் தான் சொன்னேன், ஏடிஎம்க்கு நீங்கள் வாட்ச்மேனுக்கு போகணும், அங்கே வந்து பணம் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், அவனும் கோத்தாங்கம்மான்னு பேசி அங்கே பிரச்சனையாகும். எனக்கு இல்லைங்க, அப்படிலாம் பேசினா ஏதோ ஒரு ஏடிஎம் வாசல்ல போய் உட்கார வச்சிருங்க 2 நாள் தங்க பார்ப்போம். இதேதானா பிரசாந்த், நான் போன வாரம் சண்டை எங்க அம்மாக்கு அவருக்கு அப்படிங்கிற எனக்கு போன் பண்ணி, நான் சென்னை வந்துடுறேன்டா, எனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை பாடுறா,
என்னால இங்க முடியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க வந்து அங்க பண்ற மாதிரி அலப்புறையில இங்க பண்ணீங்கன்னா இங்கெல்லாம் இந்த சென்னையில பிள்ளைக்கு பசங்க இருப்பானுங்க, அவளெல்லாம் எடுத்து சொருவிட்டு போயிருவானுங்க. நீங்க அங்கேயே இருக்குங்க, உங்களுக்கு எல்லாம் அங்கதான் கரெக்ட், இங்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்ட்டேன். என்ன பண்றது புவன், இதெல்லாம் இந்த டிராமா எல்லாம் என்னன்னே தெரியாது புவன். இதெல்லாம் அப்படியே சிரிச்சிட்டு சொல்றோம். ஆனா பிரசாந்த் அண்ணா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் வந்து அந்த எங்க அப்பால இப்படி அலப்பறை பண்ணிக்க அப்புறம் நான் இப்ப வந்து ஒரு 15 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கோட டோட்டலா விட்டுட்டேன். தம்மு, சரக்கு, பான் வாட்ச் பண்றதுல இருந்து மாஸ்டர் பேட் பண்றதுல இருந்து எல்லாமே விட்டுட்டேன். இப்போ ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கிறேன். நல்லது. என்னன்னா நம்ம அப்பனுங்களை பார்த்தே நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாயா. எல்லாம் குடிச்சு குட்டி செவரா போய் என்னன்னா எல்லாம் பெரிய பெரிய வரவு செலவு பண்ணவங்க. அப்பாவெல்லாம் அப்படி பார்க்கறது நமக்கு அவ்வளோ கொஞ்சம் சிரமம் தான். உண்மையாலுமே சொல்ல போனால் சிரமம் தான். நேரடியாகவும் சொல்ல முடியறதில்ல. சொன்னால் மனசு கஷ்டப்பட்டுருவோம். அப்படி நான் அப்பா ஸ்தானத்தை எடுத்து தாங்கி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இதை சொன்னாலே வார்த்தை பேசுவார். நான் அதுதான், ஆனால் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது என்னன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொந்த வாழ்க்கையே இல்லாமல் போயிடுது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பெருசாக ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பஞ்சாயத்தை தீர்த்து இது ரெடி பண்ணுறதுக்கே நம்ம அம்மாக்களை திட்டி, அம்மாக்கள் அழுது, அவங்கள சால்வ் பண்ணி, சரி விடுமா அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இதை இழுத்துட்டு போகிறதுக்கு இல்லைங்க. இதுலேயே வாழ்க்கை போயிடுது. எங்கே போய் நம்ம ரிலேஷன்ஷிப்பை தேடி எங்கே ஒரு பிள்ளைய வச்சு வாழ்ந்து வளர்த்து, அதனால தான் எனக்கு குடி அது மேலே அவ்வளோ கோவங்க. என்னன்னா முடிச்சிச்சுங்க, நிறையா குடும்பத்தை ஒன்றுமெல்லாம் முடிச்சு விட்டுச்சு. அதில் ஒரு குடும்பம் எங்களுது, டு பி ஆனஸ்ட் ஒரு குடும்பம் எங்களுது தான். நாங்கள் இந்த 20 வருஷத்தில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவேட் பண்ணோம்னா அதில் எங்கோ ஒரு இடத்துல வந்து அதீத குடி வந்து ரிலேட் ஆயிருக்கும். உண்மையுமே எனக்கு அதே ப்ராப்ளம் தான் வீட்டுல. இல்ல போன அப்பா பண்ண தப்ப பரவாயில்ல போன அது நீ அவங்க அது இந்த பரிதாபங்கள்ல ஒரு இது வரும், கூட்டிட்டு போய் இதா இங்க பாரு இதான் நம்ம காடு, இப்ப எங்க இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வித்துட்டு அப்படிப்பாங்களா, அது மாதிரிதான் எங்க போனாலும் பாரு இங்க இருக்கு பாரு அங்க இருக்கு பாரு. ஏன்னா இப்ப வந்து ஒரே விஷயம் தெரிஞ்சுக்க போகணும், நமக்கு நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் சொத்தெல்லாம் வந்து நம்மளோட பலம் கிடையாது. நம்மளோட பலம் நம்மளுடைய நல்ல ஹெல்த்து, மூளை. உட்காந்து உழைச்சா 15 வருஷம் எவன் வேணா பணக்காரனா முடியும். ரொம்ப சிம்பிள். இந்த சொத்து வரும், அந்த சொத்து வரும், அந்த சொத்து போயிடுச்சு, இதெல்லாம் நான் ஒரு பாயிண்ட் நான் நினைச்சிருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு, அவர் சொந்த அண்ணன் தம்பி கிட்ட வந்து ஏமாந்துட்டு வந்துட்டாரு, இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். பட் ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுது, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, டைம் போயிட்டு இருக்கு நமக்கு, அதெல்லாம் யோசிக்கலாம் நேரம் இல்லை. தூக்கி வீசி பிரசாந்த் ப்ரோ, அது எல்லா ஃபேமிலிலயும் இருக்கும். யாருக்கு இப்ப எனக்குமே அந்த மாதிரி இருக்கு, யாருக்கு அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இல்ல அதுதான் ப்ரோ, நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க பிரதர். ஸோ இது உட்காந்து நமக்கு எங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஏக்கர் இருந்துச்சு தெரியுமா, இருந்துட்டு போட்டு இப்போ உங்ககிட்ட என்னடா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ் தாண்டா நிஜம், இன்னைக்கு இருக்கிற வரவு செலவு தாண்டா நிஜம். நான் அதுலேருந்து தாங்க வெறித்தனமாக ஃபினான்ஷியலாக கரெக்டான வெறித்தனமாக பேங்க் பேலன்ஸ் வைக்கணும்னு ஏன் ஓடணும்னா, நான் என் குடும்பத்துலேருந்து நாங்கள் அதை கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஹோம் லோன் வந்து கேட்காம பேங்க்கில் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து நான் நல்லவன், நான் ரிவ்யூ பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு மயிறு கூட பிரயோஜனமாகாதுங்க. கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக இருக்கா, டிரான்சாக்ஷன் ஒழுங்காக பண்ணியிருக்கானா, வாங்கலனும் ஒழுங்காக கட்டியிருக்கானா, இது மட்டும்தான் அவங்ககிட்ட பேசும். ப்ளஸ் ஒரு 10% நம்மளோட மெரிட் வரும், அவ்வளோதான். பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை, ஒரு 25 நாள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஹோம் லோன் அவங்க பாட்டுக்கு. இது நான் சொல்கிறது என்னென்னா, அடிஷ்னலாக வேறு லோன்ஸ் இருக்குது, பட் அது இல்லாமல் இதை ஒரு அடிஷ்னலாக வேறு எந்த இதுவுமே கேட்காம நம்ம என்ன கேட்டோமோ அதை பண்ணித்தராங்க. வரவு செலவு மட்டும்தான் பேசணும். ஸோ ஃபினான்ஷியலாக இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பசங்க தான் அந்த குடும்பத்தோட ஹெட்டாக மாறுவோம். அப்படிங்கிறப்போ அதை வந்து ரொம்ப சிரமமாக ஏற்றுக்காம தைரியமாக முன்னாடி நின்று அந்த குடும்பத்தை இழுத்துட்டு போகணும். வேறு வழி இல்லைங்க. ஒரு பேரண்ட் ஃப்ளாடாக இருப்பாங்க, அதனால் இன்னொரு பேரண்ட் பயங்கரமாக சஃபர் ஆவாங்க. இந்த சொசைட்டி சொல்கிற மாதிரிலாம் அப்படி வந்து உரிமைகள் காட்டி தூக்கியெல்லாம் வீசிட முடியாது. ஏன்னா அதே அப்பா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீடு ஒரு வருஷமாக அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. அவர் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு 20-25 லட்ச ரூபா ஜாஸ்தியாக செலவாயிருக்கும். அதே அப்பா ₹1 இல்லாமல் கணக்கு பார்த்து பண்ணுவாங்க. அந்த 2 மணி நேரம் அவர் இன்னொரு மனுஷனாக மாறிடுவார். ஸோ அந்த 2 மணி நேரத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அவரை தூக்கி நம்ம கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணி தூக்கி ஓரத்தில் வச்சிட முடியாதுங்க. அதனால் அது ஒவ்வொரு நாளில் நரகமாக இருக்கும் பிரதர், நரகமாக இருக்கும். அம்மா கூப்பிட்டு அழுகும்போது நமக்கு என்னடா லைஃப் இது
அப்படின்னு தோணுன பல நாட்கள் இருக்கு. ஒவ்வொரு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை விட்டுறியா இப்படி நேராகவே சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாட்ட, என்னை விட்டுருங்க, தயவு செய்து எனக்கு ஒன்றுமே வேணாங்க, உங்கள் என்ன இருக்கோ எல்லாம் வச்சுக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க, என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு நான் லைஃப் வாழலைங்க, எனக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு, நான் அட்லீஸ்ட் இன்னொரு 20 வருஷமாவது வாழணும்னு நினைக்கிறேங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற நாட்கள் இருக்குங்க. பட் இதை தாண்டியும் வரணுங்க, இதை தாண்டியும் தள்ளி, ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக நிற்கலைன்னா என் தங்கச்சி வீக் ஆயிடுவா, அவள் மென்டலாக உடஞ்சிடுவா, அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் நிற்கலைன்னா எங்கள் அம்மா உடஞ்சிடும், அப்போது நான் விட்டுட்டேன்னா இவங்க 2 பேரும் உடஞ்சிடுவாங்க, அப்போது நாம் அது பண்ண முடியாது. நான் ஆம்பளைங்களாம் அப்படியெல்லாம், ஆம்பளைலாம் அப்படி தான் இருக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் இன்னொன்று இருக்கும், அதனாடி உட்காந்து மூக்கு சிந்திட்டு தினமும் ஆஹா என் குடும்பம் ஐயோ ஐயோ அதெல்லாம் கிடையாது. யூ ஃபைட் அண்டில் யுவர் லாஸ்ட் பிரெத், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சண்டை போடு, குடும்பத்தை இழுத்துட்டு போ, நிறுத்தவை, கஷ்டப்படு. ஆமாம் அப்படி தான் இருக்கும், நரகமாக தான் இருக்கும், தினமுமே நரகமாக தான் இருக்கும். பட் ஒரு நாள் அது வெடியும், மாறும். எவன் அந்த தைரியமாக நிற்கிறானோ அந்த பையன், அந்த குடும்பம் அப்படியே அந்த சிக்கல்லேருந்து மீண்டும் மாறிடும். நல்லா விடவே இல்லைங்க. நான் அதான் சொல்கிறேன், இந்த 10 வருஷம் இல்லைங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அனுபவிச்ச எமோஷனல் ட்ராமாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியாது, அது வெளியில் கூட சொல்ல முடியாது என்னால். நான் அதை திருப்பி சொல்லுவேன், என் வாழ்க்கை எவனுக்குமே கூடாதுன்னு சொல்கிறது அதுக்கு தான். அதனால் நீங்கள் அந்த எமோஷனல் ட்ராமாலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களே செல்ஃப் சிம்பத்தைஸ் பண்ணிக்காதீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், லைஃப்பை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் அது விடிஞ்சிருக்கும். ஆனால் போன் சொல்கிறது நீ சிரிச்சே சொல்கிறாரு, ஆனால் போனோட கஷ்டம்னு நமக்கு தெரியும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், சரக்கு அடிக்காதீங்க ப்ளீஸ், அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிடாதீங்க, அது உங்களை மிருகமாக்கிடும் ஒரு பாயிண்ட்ல. கரெக்டுங்கண்ணா, கரெக்ட். ஆமாம், அதனால விடுபோன், ஜாக்கெட் தை போ, பார்த்துக்கலாம் தம்பி, ஒரு நாள் பார்த்துக்கலாம், ஜாக்கெட்டை தைச்சு கொடு, பாத்துடலாங்கண்ணா, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். பார்த்துருவோம். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு பாக்க. இந்த பேச்சு வேலைக்கு தான் கொஞ்சம் காரியவாதி மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன விடு, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நல்ல பொண்ணியாது. அப்போ வீட்டெல்லாம் ஓகே தானே? ஜாதி பிரச்சனை அந்த பிரச்சனை இல்ல. 2 மாசத்துல எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? அதெல்லாம் ஒரே கம்யூனிட்டி தான்ண்ணா. அப்புறம் என்ன ஓகே, அப்ப அவ்வளவுதான், முடிச்சு எல்லாரும் முடிச்சு சீக்கிரம் போகணும். அவ்வளவுதான், பாப்போம். பிளவுஸ் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகுதா இல்லன்னு தெரியலையே. நீ 7000 ரூபாய் நீ பிச்சைக்காரனோட மோசமா இருக்க போன. அது மீறி உங்ககிட்ட படம் வாங்கிட்டு வேற ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நம்ம ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம். எனக்கு அது ரொம்ப இதாவே இருக்கு. அவன் மசாஜ் போறதுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறான். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரிதாங்கண்ணா, மைண்டே வந்து டபுளா இருக்கு எனக்கு. சில தடவை இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளவுதான், நம்ம திருப்பி நாளைக்கு அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணணும், நாளைக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு செலவு பண்ணணும், நீ நம்ம செட்டிலே ஆக முடியாது. ஒரு 10 வருஷம் கம்முன்னு இருந்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு காசு சேர்த்து வச்சு ஒரு 20 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுனாச்சும் ஒரு வீட்டுனாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. 20 வருஷம் பண்ணு, அப்புறம் ஏதோ ஒரு முக்குல பாட்டி வந்து வெத்தலை கொட்டிட்டு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து வெத்தலை கொட்டுங்க. ஆனா கல்யாணம் பண்ணா நம்ம எதுவும் சேர்த்து வைக்க முடியுமான்னு தெரியலங்கண்ணா, நல்லா செலவாயிட மாட்டிருக்கேன். ஐயோ, நல்ல பொண்ணு வந்ததுன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்குயா. சும்மா நீ கல்யாணம் பண்றவன் பூரா 1000 கோடி அம்பானி மாதிரி வச்சுட்டு எவங்கிட்ட என்ன இருக்கு? தைரியமா அன்னாட காட்சி போய் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க, 3 புள்ள தைரியமா வளர்க்குறாங்க. நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் பெரிய என்ன பில்கேட்ஸா இருந்தாங்களா? ஒரு மயிரும் கிடையாது, 3 வேளை சோத்துக்கே அவ்வளவு கஷ்டம் இருந்தது அப்பெல்லாம். நம்மளை எல்லாம் பெத்து வளர்க்கலையா? அதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. அதான் சொல்ற, நீ என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, கொண்டு போய் சேரு, நல்லா சொல்லி தர்றாங்க. சாப்பிட்றியா? ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடு. என்ன ஆயிருது? நல்லா போடுறாங்க ரேஷன் அரிசி. என்ன ஆயிருன்னு நினைக்கிற? 4 நாள் சொந்தக்காரன் பேசுவான், 5ஆவது நாள் போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு. நாம நினைக்கிறதாயா வாழ்க்கை? நீ வாழணும்னு நினைச்சினா 2000 ரூபாய் வீட்டில் கூட செம ஹாப்பியா வாழ முடியும். நீ மனசை விட்டினா நீ 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்துருந்தீங்கனாலும் உள்ள நிம்மதி இருக்காது. நாம நினைக்கிறதா வாழ்க்கை. நீ சொசைட்டி என்னைக்குமே ஏதாவது பேசிட்டே தான் இருப்பானுங்க, அவனுக்கு ஒரு வேலை கிடையாது அவனுக்கு. இது எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நாம நினைக்கிற ஓகே, நாம நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நினைக்குமாங்கிறதா எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. அது வந்துட்டு இல்ல, நான் 2000 ரூபாய் வீட்டுல நான் வாழ மாட்டேன், ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டேன்னுச்சுன்னா அப்ப அது பொண்ணுகிட்ட பேசணும்ல. ரேஷன் அரிசி சாப்பிடுற ரேஷன் அரிசி ஜம்முன்னு இருக்கு. 2000 வந்து சென்னையில டாய்லெட் கூட எடுக்க முடியாது.
அது உண்மைதானே. 10,000 ரூபாய்க்கு இங்க ஒரு சைஸ் ரூம் தான் கிடைக்குது. இல்ல நான் சொல்றது இல்ல ஊர்ல சொல்றியா, நான் இங்க வாழ்றது சொல்றேன். ஊர்ல சொல்ற மேட்டுப்பாளையம் பக்கத்துல சிறுமுகை எல்லாம் போனேன் 2000 3000 அவன் வேலை செய்யறது சென்னை தானுங்க. சென்னையில மினிமம் 40,000 ரூபாய் எல்லாம். இல்லடா சென்னையில கூட்டு வந்து இந்த பீனிக்ஸ் மாலையும் ஃபோரம் மாலையும் சுத்தி காட்டுறா, அவ்வளவுதான்டா பிளாட் முடிச்சிருவாங்க. கூட்டு போயிரு. அப்புறம் ஒரே ஒரு டைம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஏர்போர்ட்ல போய் 2000 3000 டிக்கெட் வரும் பாத்தியா, அப்போ ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டு வந்துரு. அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவங்க வீட்டுல சொந்தக்காரன்னு பேச மாட்டான், அவங்க மாமா மாமன்னு பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில பஸ் தாண்டி எதுலயும் ஏறிக்க மாட்டாங்க. ஃபிளைட்ல போறாங்கன்னு அதவே பாத்துக்க, ஃபிளைட்ல கூட்டு போறவன் பொண்ணு இதோட மீத போயிரு ஓரமா அப்படின்னு சொன்னா அவங்க போயிருவாங்க. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கல்யாணமே அப்படிதாங்க. நான் வந்து வாரம் ஒரு டைம் சத்தியம் தேட்டரு, ஃபோரம் மாலு, லுக்ஸ் இதெல்லாம் கூட்டு போய் எதுவுமே வாங்காம சுத்தி கட்டு வந்துட்டு வேலை முடிச்சு. ஒன்றும் செலவு இல்லை. ஐஸ்கிரீம் இருக்குது, அது இல்லைன்னா மெரினா பீச் இருக்கு, செலவு இல்லாம. தமிழ் ராக்கர்ஸ்ல போய் டவுன்லோட் பண்ணி காமிச்சிட வேண்டியதான். என்னது ஐஸ்கிரீம்? படத்தையே படத்தை காட்டிக்க வேண்டியதான். இல்ல இங்க வெளில போனாலும் ஃப்ரீ இருக்கு இல்லையா, இங்க இந்த மாலு இதெல்லாம் சும்மா சுத்தி கட்டினே முடிஞ்சு போச்சு. பாப்போங்கண்ணா என்ன நடக்கும்னு தெரியல. சரி, ஓகே, பாய், குட் நைட். பாய் பாய். வாழ்க வளம்.